எனக்கு கொடுத்த தலைப்பாக 100 கண்ட திராவிடர் இயக்கம் என்ற தலைப்பு. அதான் நான் பரப்புரை செயலாளர் சொன்னேன். 100 கண்ட சுயமரியாதை இயக்கம் தான் நம்ம பேசிக்கலாம். அப்போ சுயமரியாதை இயக்கத்திற்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் மெல்லிய கோடு ஒன்று நடுவில் இருக்கிறது. அது நாம் கொஞ்சம் சற்று பெரிய விரிவாக இல்லை என்றாலும் ஓரளவுக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திராவிடர் இயக்கம் என்பது பார்ப்பனலாதார் இயக்கம். பார்ப்பனை தவிர மற்றவர்களுக்கு குறிப்பாக அரசியல் அதிகாரம் பெறுவதில், அதன் வழியாக கல்வியில், வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தருவதில் போன்ற செய்திகளை முதன்மையாக கொண்டு பணியாற்றிய ஒரு இயக்கமாக வழங்கியது தான் திராவிடர் இயக்கம். அது நீதி கட்சி காலத்திலிருந்து பார்ப்பனலாதார் இயக்கம் என்றுதான் அதை முதலில் சொன்னார்கள். அது 1916 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. 16 2 வகுதியாக பார்ப்பனலாதார்கள் பொருளாதார ரீதியாக வருவதற்கு ஒரு அமைப்பு ஒன்று தொடங்குறாங்க. அதற்கு அடுத்த மாதம் பார்ப்பனலாதார்கள் ஒரு அரசியல் அமைப்பாக தொடங்குவதற்கு ஒரு இயக்கம் தொடங்குகிறார்கள். அதில் அவர்கள் கொடுத்த அறிக்கையை படிக்கிற போது கூட, அறிக்கையை பூரா விவரமும் இப்போ சொல்ல தேவையில்லை என்று கருதுகிறேன், சொல்லவும் நேரம் இல்லை. அவங்க வாய்ப்பு, அதாவது அரசு அதிகாரம் என்பது இப்போ பல பேர் தேர்தல் நின்று வெற்றி பெற்று அமைச்சரவை அமைப்பு தான் அரசியல் அதிகாரம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அவங்கெல்லாம் 5 ஆண்டு அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் குறைஞ்சது ஒரு 30 ஆண்டு அதிகாரத்துக்கு வரும் அரசு ஊழியர்கள் தான். இப்போ அரசு நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்னதான் ஆட்சியாளர்கள் சட்டம் இயற்றினாலும் நடைமுறைப்படுத்துகிறவங்க இவங்க தான். அதில் பல முட்டுக்கட்டைகளை இவரால் போட முடியும், நடைமுறைப்படுத்தாமல் விட முடியும், எதை வேணாலும் செய்யலாம். அந்த அதிகாரத்துக்கு பார்ப்பனலாதார்கள் வர வேண்டும் என்று கருதியது நீதி கட்சி. நீதி கட்சி அதனுடைய பெயர் அல்ல, அது தென்னிந்தியர் நல உரிமை சங்கம். அது ஏதோ மொழிபெயர்த்துட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க மொழிபெயர்த்து அப்படியே விட்டுருவாங்க. லிபரல் என்பது தாராளவாத சிந்தனை உள்ளவர்கள், தாராளியர்கள் என்று சொல்லுவார்கள்ல, தாராளவாதம், கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறது. அப்படிப்பட்ட பொருள் தான் லிபரல். இப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் சவுத் இந்தியன் லிபரல்ஸ் ஃபெடரேஷன் தான். அது தாராள சிந்தனையாளர்கள் அல்லது தாராளியர்களுடைய ஒரு அமைப்பு. அது அவங்க நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், இந்த நாட்டின் வளத்தை, உற்பத்தியை, எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிற மக்கள் ஆட்சி நிர்வாகத்தில் எங்கே பங்கு எடுக்காமல் இருக்கிறார்கள். அது சட்டம் இயற்றுகிற இடத்திலும் இல்லை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரி வர்க்கத்திலும் அவர்கள் இல்லை. அந்த இடத்துக்கு வருவதற்கு தேவையான கல்வி பெறும் இடங்களிலும் அவர்களுக்கான வாய்ப்பில்லை. இதை நோக்கமாக கொண்டு தான் பெரிதும் பேசப்பட்டது. ஆனால் அவங்களுடைய அறிக்கையில் பல இடங்களில் சொல்கிறாங்க, வேலை திட்டங்களில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதில் எல்லா பார்ப்பனலாத ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது என்பதை கூட ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. ஃபியூஷன் ஆஃப் ஆல் காஸ்ட்னு சொன்னாங்க. ஃபியூஷன்னா எல்லாம் ஒன்றாகிறது, கன்ஃபியூஷனாக குழப்பமாக பிரிஞ்சு போகிறது. இது ஃபியூஷன் ஆஃப் ஆல் காஸ்ட்னு கூட சொல்கிறாங்க அவங்க. ஆனால் கூட அவங்க முதன்மை நோக்கம் அதுவாக இல்லை. அது தொடங்கியதுன்னு கணக்கு பார்த்தா 2 ஆண்டு சொல்லுவாங்க. 1912 டாக்டர் நடேசனார் அவர்கள் தொடங்கிய அந்த திராவிடர் இல்லம், அதுக்கு முன்னால் ஒரு பேர் இருந்தாலும் கூட பின்னால் திராவிடர் இல்லம் என்றதுக்கு பெயர் வைக்கிறார். பார்ப்பனலாதவர் என்ற பெயர் பொருளில்தான் திராவிடர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அதிலிருந்து ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 100 விழா கொண்டாடப்பட்டது 12. அப்புறம் 16ஆம் ஆண்டு இன்னொரு 100 விழா. இப்போ ஒரு 100 விழா என்றால் அது திராவிட இயக்கத்துக்கு இல்லை, சுயமரியாதை இயக்கத்திற்கு. சுயமரியாதை இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள். ஏன்னா சுயமரியாதை இயக்கம் அடைப்பதில் அச்சிட்டு, அலுவலகம் வைத்து, அறிவிப்பலையெல்லாம் மாட்டி ஒரு நாளில் தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. அது எப்போ உருவாச்சுன்னே தெரியாது யாருக்கும். அவங்கவுங்க வசதிக்கு ஒரு தேதியை சொல்லிக் கொள்கிறார்கள். பெரியார் காங்கிரஸ் விட்டு போன அன்னைக்கு தான் சுயமரியாதை இயக்க தொடக்க விழாம்பாங்க. கொஞ்சம் பேர் குடியரசு தொடங்கினதே திராவிட சுயமரியாதை இயக்க தொடக்க விழா என்று சொல்லுவார்கள். ஆனால் பெரியார் தன்னுடைய பேச்சில்
ஒரு சுயமரியாதை உள்ளவன் இதை பொறுத்து கொள்வானா? இதுதான் அவர் சொல்கிறது. மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொன்னார். அவர் குடியரசு பத்திரிகையுடைய முதல் இதழில் எழுதுகிற போது என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எழுதுறார். அப்போ உங்களுக்கு தெரியும், பிரெஞ்சு புரட்சியின் போது சொல்லப்பட்ட சொல்லாக சொல்லுவாங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்று சொல்லுவார்கள். அதை நம்மளுக்கு தமிழில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று மொழிபெயர்ப்பார்கள். பெரியார் அப்படி மொழிபெயர்க்கல. லிபர்ட்டி என்பதை தன்மதிப்பு என்று மொழிபெயர்த்தார். அப்படி தான் எழுதியிருக்கார் குடியரசில். சுயமரியாதை என்ற சொல்லுக்கு நல்ல தமிழ் சொல்லாக அதை பயன்படுத்தி இருக்கிறார். தன்மதிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பரப்புவதற்காக இந்த ஏட்டினை தொடங்குகிறோம். அப்படி தான் பெரியார் சொல்கிறார். அப்போ அந்த நோக்கம்தான் நமக்கு அடிப்படை அரசியல் சட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துருக்கோம். அம்பேத்கர் சொல்லுவார், அதை நான் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துக்கல, இது புத்தர் சொன்னது என்று சொல்லுவார். எப்படி இருந்தாலும் அந்த 3 செய்தி தான். லிபர்ட்டி என்ற சொல் பரவலான பொருள் கொண்டது. அதை நம்ம ஆளுங்க விடுதலைன்னு நினச்சிட்டு சுதந்திரம்னு பேர் வச்சுட்டான் லிபர்ட்டின்னு உடனே. நான் அது கூட தோழர் எஸ்விஆர் அவரிடம் கேட்டேன், என்ன தோழர் இப்படி எழுதியிருக்காரு, லிபர்ட்டி எப்படியா மொழிபெயர்க்கிறதுனா, தோழர் இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு தோழர், அவர் பெரியார் செஞ்சுதான் சரியான மொழிபெயர்ப்பு என்று சொன்னார். லிபர்ட்டி என்பது கட்டுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது தான். நம்ம மீது சாதிய கட்டு, அடிமை கட்டு எல்லாம் இருந்தது, நமக்கு பெண்களுக்கான பாலின கட்டு எல்லாம் இருந்தது, கட்டுகளிலிருந்து விடுவிப்பது. இது சுயமரியாதை இயக்கம். முதல் இதழிலே அதை எழுதுகிறார் அவர் பெரியார். இதுதான் எங்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறோம். வெறும் சுயராஜ்யம் சுயராஜ்யம் என்று ஓலமிடுவது எங்களுடைய கருத்தல்ல. காங்கிரஸ்காரர் அப்போ பெரியார் வெறும் சுயமரியாதை, சுயராஜ்யம், விடுதலை, இந்தியாவுக்கு விடுதலை, சுதந்திரம் அப்படின்னு பேசுறது எங்கள் நோக்கம் இல்லை. அதுக்காக இல்லை. இது மனிதர்கள் மத்தியில் சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் நிலவுவதற்காக இது தொடங்கப்பட்டது என்று சொன்னார். அப்போ சின்ன வேறுபாடு என்னன்னா, திராவிடர் இயக்கம் எதோடு நிறைவடைகிறது, மனநிறைவு கொள்ளுகிறது என்றால், நம்மவர்கள் போதுமான பிரதிநிதித்துவம் கல்வியில், வேலைவாய்ப்பில், அரசியலில் பெற்றுவிட்டால் போதும் என்று கருதுகிறது. ஆனால் சுயமரியாதை இயக்கம் எதை கருதுகிறது என்றால், தங்களை அறியாமலே தங்கள் மூல் உட்செலுத்தப்பட்டிருக்கிற அடிமை மனப்பான்மை, அது நம்ம தலையில் செலுத்தினா நமக்கு தெரியாது. இப்போ யாராவது கோயிலுக்குள் போகிற போது ஒன்றும் வேலி இருக்காது, ஆனால் இவனே நின்றுக்குவான், அதுக்கு மேலே நான் போகக்கூடாது, இவனே முடிவு பண்ணிக்குவான் போகக்கூடாது, அதுக்கு மேலே யாரும் தடுக்கிறதில்ல, அங்கே நின்றுக்கிட்டலாம், டே அந்த பக்கம் போகாதவங்களாம் நின்றுக்குவான். அதோட இவனை அறியாமல் சொல்லுவாங்க. அப்போல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு ஜார். என்ன ஜார் அது? தலைகீழ கவுத்தி வைக்கிற ஜாருக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்களேம்மா, ஆக்சிஜனுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அது எப்படியோ அந்த ஜார். அதுபோல் அப்படி ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு ஈயை விட்டு பறக்க விட்டு வாங்கலாம். அது சுற்றி சுற்றி பழகுமா. அந்த கண்ணாடி எடுத்துட்டாலும் அதோடு தான் சுத்தமா, அதுக்கு மேலே பறந்து போக அதுக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். அல்லது செக்கு மாடுன்னு சொல்கிற மாதிரி செய்து எதை தொடர்ந்து செய்வது, அதன் மீது கேள்வி வைப்பதோ, மாற்றிக்கொள்ளலாம் என்று கருதுவதோ இல்லாமல் இருப்பதோ அடிமை மனப்பான்மை. அந்த அடிமனை மனப்பான்மையை நம் மீது திணித்தார்கள் என்று சொல்லுவதை விட, அவர்கள் வெற்றி அடைந்தது நாம் ஏற்றுக்கொண்டதுதான் வெற்றி அடைந்தது. நாம் என்றால் நாம் அல்ல, பார்ப்பனல்லாத மக்கள் ஏற்றுக்கொண்டதில் தான் அவனுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. இப்போ இந்திய மண்ணில் இருக்கிற தத்துவங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. பொது உடைமை கட்சிக்காரர்கள் சொல்லுவார்கள், ஒன்று பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், 2 தான் உலகத்தில் 2ஆக தான் பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி ஒன்றுக்கு பொருள்களை பொருள்னால் காசு இல்லை, பொருள்கள்லாம் அதாவது மெட்டீரியல்ஸ், அதான் மெட்டீரியலிசம் என்று சொல்வது. அதிலிருந்து தான் எதுவுமே இருக்குமே தவிர தனியாக கருத்தே ஒன்றை உருவாக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்வதை போல இந்தியாவை பொறுத்தவரை 2 தான், 2 சித்தாந்தங்கள் தான். ஒன்று ஆரிய சித்தாந்தம், இன்னொன்று திராவிட சித்தாந்தம். ஆரிய சித்தாந்தம் என்னும்போது அடக்கி வைப்பது, அறிவை முடக்கி வைப்பது. திராவிட சித்தாந்தம் என்று நாம் இப்போது சொல்வது அறிவை விடுவிப்பது அல்லது எழுந்து வருவது. இதுதான் சுயமரியாதை என்பது. கேள்விகளை வைப்பது, ஏன் எனக்கு இது இல்லை. பல நேரங்களில் நான் சொல்வதுண்டு, சுயமரியாதை என்றால் யாருக்கு வேணால் நீ உன்னை மதிச்சுக்கோங்கிறது தான் சுயமரியாதை. அது புதுவை மாநிலத்தில் அப்போது இருந்த அரசாங்கம் சுயமரியாதைக்கு தடை செஞ்சது. ஏன்னா அவங்க அங்கே போராடினது என்பது சர்ச்சுக்குள் நடுவில் செவுறு கட்டியிருந்தான்.
இந்த பக்கம் சின்ன ஜாதிக்காரன், இந்த பக்கம் பெரிய ஜாதிக்காரன். அதை உடைப்பது தான் முதல்ல சுயமரியாதை இயக்கம் தொடங்குச்சு. அதுதான் சர்ச்சுக்குள்ளே இருந்த தீண்டாமையை உடைப்பது தான் முதல் வேலை. அப்போ அவன் ஃப்ரெஞ்சுக்காரனும் கிறிஸ்துவம் தானே, அவன் நம்ம சர்ச்சிலே வந்து வேலை பண்ணுறானுங்கன்னு தடை செய்வதாக அறிவித்த போது பாரதிதாசன் தன்மதிப்பு கழகம் என்ற பெயரில் தான் ஆரம்பித்தார். சுயமரியாதை தடை செஞ்சுட்டேன், நாங்கள் தன்மதிப்பு கழகம் நடத்துகிறோம் என்று நடத்தி கொண்டிருந்தார். அதை பெரியார் அதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே தன்மதிப்பு என்ற சொல்லை பெரியாரும் பயன்படுத்தினார். அப்போ சுயமரியாதை இயக்கம் அதைத்தான் செய்தது. சுயமரியாதை இயக்கம் முற்றும் முழுதாக பரப்புரை இயக்கமாகத்தான் இருந்தது. பரப்புரை இயக்கம்தான், மக்கள் மத்தியில் போய் கருத்துக்களை பேசுவது. நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்த்துக்கலாம். பெரியாருடைய உரை என்பது மிக நீண்டதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இப்போது கவிஞர் பூங்குன்றன் ஒரு முறை சொன்னது, செய்யாருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஊர், அங்கே ஒரு திருமணம். அதில் பெரியார் திருமணத்தை நடத்தி வச்சுட்டு பேசுகிறார். 6 மணி நேரம் பேசினாராம் பெரியார். 6 மணி நேரம் பெரியார் பேசுனது சிறப்பு இல்லை, அவன் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான், உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அதை விட சிறப்பு, ஐயா பேசி முடித்ததை விட மணப்பெண் எழுந்து வந்து, ஐயா எனக்கு தாலி வேண்டாம், நான் கழட்டிடுறேன்னு சொல்லித்தான். அதுதான் அதோட சிறப்பு. அதைத்தான் பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார், தன்னுடைய பரப்புரை வாதங்களை எடுத்து வைப்பதன் வழியாக ஒருத்தர். இன்னொரு நிகழ்ச்சி கூட சொல்லிட்டு, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அது பல பேருக்கு அந்த ஊரை பற்றிய தெரியாது. மனோரமா ஒரு தடவை பேட்டியில் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். நடிகை மனோரமா ஒன்றில் சொன்னாங்க, அவங்க ஒரு காட்சி படப்பிடிப்புக்காக ஒரு கோயிலில் ஒரு காட்சி எடுக்க வேண்டும். அதுக்கு தேடினா கோயில் கேட்டாங்களாம். இங்கே ஒரு 5-6 மைல் போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னாங்களாம். ஏன் இங்கெல்லாம் என்ன, இங்கே கோயில் இல்லைங்கன்னாங்களாம். அப்போ அந்த பெண்களை பார்த்து, பெண்களாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, எப்படி நீங்களாம் கோயிலுக்கு எப்படி போவீங்க, இங்கே கோயிலாம் அவ்வளோ தூரமாக போவீங்க, நாங்களாம் கோயிலுக்கு போகிறதில்லன்னாங்களாம். இப்போ கோயிலே இங்கே இருந்தது, இடிச்சிட்டோன்னாங்களாம். ஐயோ எப்படி நீங்கள் விட்டீங்கன்னு, இடிச்சதே நாங்கள் தான் சொன்னாங்களாம் ஒரு வயசான அம்மா. அது எந்த நிகழ்ச்சி என்றால், பெரியார் சிதம்பரத்தில் ஒரு கூட்டம் பேசுகிறார். பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அதை இந்த ஊரை சேர்ந்த சிதம்பரம், பூந்தோட்டங்கிறது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர், இந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போய் பேச்சை கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே வந்து இவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக, இந்த கருத்தெல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து பேசுவேன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த ஊருக்கு பஞ்சாயத்துக்காரன் இவன் இங்கே பேசவே கூடாதுங்கிறான். இந்த ஆள் இங்கே விட்டால் நாலு ஊர் கெட்டு போயிடும், பேசக்கூடாதுங்கிறான். நம்ம இளைஞர்கள் முறுக்கு தானே, ரத்தம் ரொம்ப போராடுறாங்க. இளவ ரத்தங்கள்லாம் தகராறு பண்ணுறாங்க. ஐயா தகராறு பண்ணதப்பா, நம்ம ஊர் எல்லை எது சொல்லு அப்படின்னாரு. கூட்டி போய் காமிச்சாங்களாம். இதுக்கு அந்த பக்கமா, இது வரைக்கும் நம்ம ஊர் எல்லைங்க. சரி அந்த பக்கம் நின்று பேசிக்கிறேன். ஒரு ஸ்டூலை போட்டுன்னு ஸ்டூல் மேலே ஏறின்ட்டு ஐயா பேசியிருக்காரு. ஒரு 200-250 இளைஞர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கிழவனும் கொஞ்சம் பேர் மரத்தடியில் ஒழிஞ்சு கேட்டிருக்கிறான். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பெரியார்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா நல்லா இருக்குயா, நல்ல விஷயம் தான் நீங்கள் பேசுகிறீங்க, தப்பு தப்பாக எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க, நாளைக்கு எங்கள் ஊர்லேயே வந்து பேசுங்க, நாங்கள் நாளைக்கு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏன்னா பெரியார் காலத்தில் கூட்டங்கள் ஒளிபெருக்கி இல்லாமல் தான் நடந்திருக்கின்றன. 1000 பேர்கிட்டையும் ஒளிபெருக்கெல்லாம் பேசினா எப்படி பேசியிருப்பாருன்னு பார்த்துங்களேன். அப்புறம் ஹிரண்யா ஏன் வராது அவருக்கு, அந்த கத்திருக்காரு அவர். அப்படி தான் அப்போல்லாம் துண்டறிக்கையில் போடுவாங்களாம், ஒளிபெருக்கி வசதி உண்டுன்னு போட்டிருப்பாங்களாம். அது பெரிய சிறப்பு, ஒளிபெருக்கி வசதி உண்டுன்னா. நான் சிதம்பரத்தில் போய் நாளைக்கு ஒளிபெருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறோம், நீங்கள் வந்து பேசுங்கன்னா பெரியார் அந்த ஊரில் பேசுகிறார். அன்றைக்கு 4.5 மணி நேரம் பேசினாராம் பெரியார். ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எச்சமாக இருந்தார், இளங்கோன்னு ஒருத்தர். அவர் அந்த செய்தியை ஒரு திருமணத்தை பூந்தோட்டம்னா கேட்டாங்க, உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னு கேட்டப்போ இதெல்லாம் சொல்கிறார். அவர் தான் பேசி முடித்த பின்னால் பெரியார் வந்து சிதம்பரத்துக்கு போகிறதுக்காக முயற்சிக்கிறார். அப்போ இல்லை நீங்கள் இங்கேயே தங்குங்க, ஏன் நான் நாளைக்கு நான் கோயிலெலாம் இடிக்கிறோம், நீங்கள் இருந்துட்டு போங்கங்கிறாங்க. காலையில் பெண்கள் வந்து தகராறு பண்ணுறாங்களாம், எங்களை தான் ரொம்ப அவமானப்படுத்திருக்கு இந்து மதமும் இந்து கோயில்களும், நாங்கள் தான் அதை உடைப்போம்னாங்களாம். பெரியார் சொல்கிறார், ஏயா கோயில் இடிக்கிற, சிலையை மட்டும் எடுத்துரு, சிலை எடுத்துகிட்டா அது பில்டிங் நமக்கு எதுக்கு ஆகும், ஏன் கோயில் இடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அந்த வார்த்தையை விட்டுருங்க, சிலையை அகற்றுவது தான். சிலைகள் இன்றைக்கு வரைக்கும் வந்து அங்கே லைப்ரரி அதில் தான் இருக்கான், கோயிலில் தான் இருக்குது லைப்ரரிங்கெல்லாம். ஏன்னா சிலை இல்லாதுன்னா ஒரு அறை தானே அது, ரேஷன் கடை அங்கே தான் இருக்குதான், எல்லாம் அதில் தான் இயங்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அப்போ 4.5 மணி நேரம் அங்கே பேசினாராம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீண்ட நேரம் பேசுவது என்பது அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது தான்.
ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லுவாங்க, ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் யாரும் பேச மாட்டான். ஃபிடல் காஸ்ட்ரோ எப்போவுமே 3 மணி நேரத்துக்கு கம்மியாக பேச மாட்டாராம். அவ்வளோ நேரம் தான் பேசுவார். ஏன்னா நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் பேசி யாரும் அப்படி பேசுறது இல்லையேன்னாங்க. இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னாராம், என் கருத்துக்களை சொல்லிவிட்டு போவது என் வேலை இல்லை, ஐ ஹாவ் டு கன்வின்ஸ் மை பீப்புள். நான் மக்களை திருப்தி அடைய செய்ய வேண்டும், என் கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். அப்போ நான் நீண்ட நேரம் பேசித்தான் ஆகணும். அதை போல் சுயமரியாதை இயக்கம் வந்து பரப்புரை இயக்கம். செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான். என்ன செய்திகளை அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, நம்மை அடிமைப்படுத்த தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இவ்வளோதான். புறக்கணியுங்கள். அப்போ ஜாதியத்தின் பெயரால் காங்கிரஸ்காரராக இருந்தப்பயே வந்து பெரியார் அப்படி தான் இருந்திருக்கார். உங்களுக்கு தெரியும், 1922 இந்த மாநாட்டில் வந்து சம்பூகனை பற்றி, அதாவது அன்னைக்கு மாநாடு, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு மாலையில், அது எப்பவுமே தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் திராவிட கழகத்தில் நடக்கும். மத்திய குழு கூட்டம் என்று நடந்த பின்னால் அன்று மாலை எப்பவுமே தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என்று போடுவது வழக்கம். அந்த மாதிரி அந்த கட்சி என்ன தீர்மானம் பண்ணால் அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறது ஒரு கூட்டம். அப்போது தேர்தல் நடக்கிறது. பெரியார் அப்போ பொதுச்செயலாளருக்காக போட்டியிடுகிறார். அதுக்கு முன் தலைவராக இருந்தார். பொதுச்செயலாளருக்கு போட்டிடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஒரு 100-150 பேர் இருந்தால் ஒரு 20 பேர் மட்டும் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. மொத்தம்லாம் பெரியாருக்கு போடுறாங்க. அன்றைக்கி ராஜாஜி இல்லாமல், பெரியார் பின்னால் சொல்கிறார், ராஜாஜி அவருடைய மாமனார் இறந்து விட்டார், அதுக்காக என்னமோ நாங்கள் காரியம் ஒன்று போயிட்டாராம். எலெக்ஷன் அப்போ இல்லையா, வந்தாராம். அதான் நாயக்கரே, இந்த 16 ஓட்டு கூட ஒன்று விழுந்துருக்காது, இதெல்லாம் நீ பேசாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் ஓட்டு போட்டிருப்பான், உனக்கு தான் போட்டிருப்பான் பூரா, நீ இந்த சாமி கீமெல்லாம் திட்டி தான் போட மாட்டேங்கிறான், அந்த ஓட்டில் எனக்கு வேண்டாம், இதே எனக்கு போதும் என்று பெரியார் சொன்னதாக சொல்லுவார்கள். பெரியாரே இதை பேசியிருக்கிறார். அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சம்பூகனை பற்றி, அதுக்காக ராமாயணத்தை எரிக்கணும், இந்த தத்துவத்தை சொல்கிற மனுசாஸ்திரத்தை எரிக்க வேண்டும் என்று 1922 பேச காங்கிரஸ்காரர். அப்போ அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் கட்சி விட்டு வெளியே வந்தார். அப்போ அந்த கருத்து அவரிடம் இருந்திருக்கிறது. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருப்பேன். ராமநாதபுரம் மாவட்ட மாநாட்டில் பெரியார் பொதுச் செயலாளர் தலைமை தாங்குகிறார். நான் 2 தடவை தலைவராக இருந்திருக்காரு, 2 முறை 3 முறை பொதுச் செயலாளர் இருந்திருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அப்படி இருந்திருக்காரு பெரியார் இருந்த வரைக்கும். அப்போ அதில் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மாநாடு காரைக்குடியில் நடக்குது. பள்ளத்தூர் அப்படின்ற ஊரில் தான் நடந்திருக்கு. நான் சொன்ன பழைய மனோரமா ஊர் தான். அதோட காரைக்குடி பகுதியில் பள்ளத்தூரில் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டிலும் தீண்டாமையை பற்றி சொல்லுவார். என்னடா சொல்லி அவனை தீண்டாவன், கீழானவன் சொல்கிற, மாட்டுக்கறி திங்கிறான், குளிக்கிறது இல்லை, இதை நிறைய இடத்துல நான் அதை சொல்லியிருக்காத. அது காங்கிரஸ்காரர் இருந்தப்போ பெரியார் பேசினார். ஜூன் 1926 அதை 25 பேசுகிறார். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தது நவம்பரில் தான். அதற்கு 5 மாதத்துக்கு முன்னால் நடந்த கூட்டத்தில் தீண்டாமையை பற்றி பேசுகிறார். இதில் என்னடா நீ வந்து குளிக்கல, அழுக்காக இருக்கிறான், துணி துவைக்கிறதுலன்னு சொன்னேன், நீ குளத்தில் குடிக்கவே தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிற, அவன் குளிக்கலான்னு சொல்கிறது உனக்கடா யோகிதை இருக்குது, அவனை விட்டுப்பாரு, அதுக்கப்புறம் தான் சொல்லு. நீ தண்ணியே இறங்கக்கூடாது, கிணத்துல இறங்காத, குளத்தை இறங்கான்னு சொல்லிட்டு குளிச்சிக்கல, அழுக்காக இருக்கான்னு சொல்கிறது உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது, முதல் கேள்வி. அப்புறம் வந்து அவன் கல் ஏன்னா இப்போ சொன்னார்ல, அப்போது தென் மாவட்டங்களில் நாடார்களும் பட்டியலினத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்களாகத்தான் கருதப்பட்டு வைத்திருந்தார்கள். அப்போது அதில் சொல்கிறாரு, அவன் கல் இறக்குறான், குடிக்கிறான் அப்படிலாம் சொல்கிறார். அப்போ அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, கல் இறக்குறது தப்பு, அதனால் அவன் சின்ன ஜாதியாக போயிட்டான்னா, கல்லுக்கு மரம் ஓட்டுறவன் என்ன பெரிய ஜாதியாக இருக்கிறான், கல்லுக்கு 7 இடத்து கடன் நடத்துறவன் பெரிய ஜாதிக்காரன், கல்லு கடை நடத்துகிற அரசாங்கம் பெருசு, ஆனால் ஏறி இறக்குறவன் மட்டும்தானா சின்ன ஜாதியாக போயிட்டான் என்று அவர் சொல்லுவார். சரி, நீ குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறதா இருந்ததுன்னா, தண்ணி போடுற பழக்கம் உண்டோ இவன் ஆங்கிலேயர், அவன் குடிக்கிறான் அவன், ஆனால் அவனுக்கு கையை கட்டிட்டு பின்னாலே துரன்னு போடுற, இவன் மட்டும் குடிக்கிறான்னு சொல்கிற நீ என்று சொல்லுவார். தீண்டாமைக்கான விளக்கம். அப்புறம் வந்து மாட்டுக்கறி, அதுக்கு சொல்லுவார், ஏயா நீ கோழி திங்கிறதோட மாடு திங்குது, கோழி என்னென்ன திங்குது, மலத்தை திங்குது, சளியை திங்குது, புழுவை திங்குது, புழுத்ததை தின்னுது, அதை திங்கிற நீ சின்ன பெரிய ஜாதி, அது பசும்புண்ணு புல் புண்ணாக்கு இதையா சாப்பிடுது, அதை சாப்பிட எப்படியா சின்ன ஜாதி, ஆனால் பார்த்தா நீ தான் சின்ன ஜாதி என்றெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசுவார் பெரியார். இப்போ இந்த கருத்து என்பது சுயமரியாதை இயக்கமாக வந்த பின்னால அவருக்கு இருக்குது. எப்போதும் அவர் வந்து வியாபாரியாக இருந்தப்போ அந்த கருத்து இருந்திருக்கிறது. வியாபாரியாக இருந்தப்போ கூட ஒரு தெருவை, என்னமோ ஒரு தெரு, சக்கிலியர் தெருன்னு ஒரு ஜாதி பேரால் இருக்குது, அதை வந்து திருவள்ளுவர் தெருன்னு பேர் வைக்கிறார் பெரியார். அவர் நகராட்சி தலைவராக இருந்தபோது இப்படிப்பட்ட ஒரு கருத்து போக்குள்ளவர் தான் இருந்திருக்கார் அவர்.
சுயமரியாதை இயக்கம் என்பது அவர் தொடக்க காலத்தில் அந்த தொடங்கி இந்த கருத்துக்களை எடுத்து செல்வது. அது 25 தான் அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முந்தி பேசினாரோ குடியரசோ ஏதோ ஒரு கணக்கு. இவரை கேட்டால் 26 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்குச்சும்பார் ஆணைமுத்து. அது 10வது பார்ப்பனலாதார மாநாட்டில் தான் தொடங்குச்சின்னு அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா குடியரசில் எழுதுகிறார் அவர். அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு சுயமரியாதை சங்கத்தை சேர்ந்த எல்லோரும் வர வேண்டும்னு எழுதுகிறார். அது எப்படி சுயமரியாதை சங்கம் 26 டிசம்பர் 26 தொடங்கினா நவம்பர் மாதத்தில் எல்லாம் அறிக்கையெல்லாம் சுயமரியாதை சங்கத்துக்காரெலாம் வந்துடணும், சுயமரியாதை ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் அனைவரும் வருகை தர வேண்டும்லாம் எழுதுகிறார் அவர். சரி, எப்படியோ அதன் திறந்த தேதி அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்போ அந்த கருத்துகள் என்ன கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தார்கள், என்ன மாற்றங்களை செய்தார்கள் என்பது தான் இப்போ நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது கூட, ஏன்னா அதுக்கு முந்தைய ஒரு சில இடங்களில் அந்த கோவில், இப்போது நான் வைக்கம் போராட்டம், அவர் ஒன்றும் சுயமரியாதை இயக்கம் தொடங்கணும் நடத்தின போராட்டம் இல்லை, காங்கிரஸ்காரர் நம்ம நடத்தின போராட்டம். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியார் தன் தலைமை பதவியை ராஜாஜிக்கு எழுதி கொடுத்துட்டு அது தபால் எழுதி போடுறாரு, நான் வர்ற வரைக்கும் நீ தலைவர் பொறுப்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு போராட்டத்துக்கு. அப்போ அங்கே போய் இந்த போராட்டம் நடக்கிறது, ஏன்னா வீதியில் நடக்கிற உரிமை அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்தது சேரன்மாதேவி குருகுல போராட்டம். அதில் நம்ம பையனை கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறோம், அதுக்கான போராட்டம். வேற ஒன்றும் இல்லை, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு போராட்டம். பாருங்க எப்படி போராட்டம்னு. இப்போ சமபந்தி போஜனம் நடத்துவான். இப்போல்லாம் என்றைக்கு ஆகஸ்ட் 15 நடத்துவான். ஹோட்டலில் தினம் நடக்குது சமபந்தி போஜனம். இவன் ஆகஸ்ட் 15 மட்டும்தான் சமபந்தி போஜனமா இவன். அப்படி இப்போ ஒரு அப்பா தான் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. அந்த சமயத்தில் காங்கிரஸ்காரன் பெரிய புரட்சி பண்ணுறதை நினச்சி சமபந்தி போஜனம்னு நடத்தி, அதுக்கு நிறையா கதை இருக்குது. இப்போ சுயமரியாதை இயக்க செயல்பாடுகளில் நீடாமங்கலம்ங்கிற ஊரில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு வீதிகளை கூப்பிட்றான், சமபந்தி போஜனம் எல்லாம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றான். நம்மளால் போய் உட்காந்து சாப்பிட்றான். அடுத்த நாள் பிடிச்சவனை கட்டி போட்டு அடிக்கிறான். ஏன்னா நாங்கள் கூப்பிடுவோம், நீ உட்காந்துக்கிறதான்னு அடிக்கிறான். இவர் யார்? காங்கிரஸ் தலைவர் தான் அடிக்கிறார். அவருடைய இடத்துல தான் நடக்குது மாநாடு. நாங்கள் எல்லாம் மைக்கில் சொன்னால் உட்காந்துருவேன், நீ எல்லாரும் வாருங்கள் சமபந்தி, எல்லா ஜாதியாரும் உடனே சாப்பிடுவதுன்னு சொன்னீங்க, நான் வந்தோங்கிறேன். அதை பெரியார் பாதிக்கப்பட்டவர்கள் உடனழைத்து கொண்டு ஒவ்வொரு ஊராக கூட்டிகிட்டு போனார். சொல்லியா காங்கிரஸ் யோகிதை ஒன்றுக்கலாம் இல்லை, மக்கள்கிட்ட சொல்லுன்ட்டு. அப்புறம் அதற்கு பின்னால் 2 பேருக்கு வேலை வாங்கிட்டார். ஒருத்தர் போலீஸ்காரராக இருக்கிறவர், இன்னொரு ஏதோ அரசு பணியில் ஒன்று சேர்த்து விட்றாரு. அப்படி ஒரு நிகழ்ச்சி. இப்படியே அந்த ஜாதிய வன்முறை, ஜாதியால் இழிவுபடுத்தப்பட்ட மக்கள், ஜாதியால் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமாகத்தான் முதல்ல அப்படி தான் சுயமரியாதை இயக்கம். அது ஜாதி ஒழிப்பு தான் அதனுடைய நோக்கம். நம்மால் நினச்சிட்டான் கடவுள் ஒழிப்பு தான் அதனுடைய நோக்கம்னு பல பேர் நினச்சிட்ருக்கான். பெரியார் இயக்கம் அது 2-3 கூட சொல்லணுன்னு கூட கொண்டு வந்தேன். ஒரு பெரியாருடைய 2-3 வரியை மட்டும் சொன்னாவே போதும், உங்களுக்கு தெரியும். எப்போனா 53 சுயமரியாதை இயக்கலாம் தொடங்கி திராவிட கழகம் அதுக்கப்புறம் பேசார். நான் இன்று கடவுளையோ மதங்களையோ ஒழிக்க பாடுபடுகிறேன் என்று சொல்லப்படுவது சரியல்ல. பொதுவாக எல்லா மதங்களையும் கடவுள்களையும் ஒழிப்பதை நான் பாமர மக்களிடம் செய்யும் தொண்டாக கொள்ளவில்லை. இது பெருத்த அறிவாளிகளிடம் தர்க்கவாதிகளிடம் செய்ய வேண்டிய தொண்டாகும். உங்கள்கிட்ட போய் ஏன்ப்பா சாமின்னு சொல்லி என்னப்பா பண்ணுறான்? அதெல்லாம் பெரிய அறிஞர்லாம் உட்காந்துட்டு பேச வேண்டிய சங்கதி. அது ஏன் பேசுகிறேன்னா அதுதான் தீண்டாமைக்கு காரணமாக இருக்குங்களா, அதுதான் நம்ம சூத்திர ஜாதிக்கு அடிப்படை என்பதால் பேசுகிறேன் என்று சொல்கிறார். அதை விட இன்னொன்று சொல்கிறாரு, இந்த இயக்கத்திற்கென்று வகுத்திருக்கும் கொள்கைகளில் நாத்திகம் ஒரு கொள்கையாக குறிப்பிட்டிருக்கவில்லை. சுயமரியாதை இயக்கத்தை சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, கொள்கை இல்லை. சுயமரியாதை இயக்கத்தில் சகல மதக்காரர்களுக்கும் சகல அபிப்பிராயக்காரர்களுக்கும் இடம் உண்டு. அதன் கொள்கையில் இவ்வளவுதான். மனித சமூகத்தில் உள்ள குருட்டு பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் விளக்கமறியா சடங்குகளையும் அவற்றிற்காக செய்யப்படும் சடங்குகளையும் ஒழித்தல். ஜாதி மதம் வகுப்பு ஆகியவற்றின் பேரால் உள்ள பேதங்களையும் சமூகத்துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் இருந்து வரும் உயர்வு தாழ்வுகளையும் அகற்றி மக்கள் யாவரும் ஒரே சமூகமாகவும் சகோதரத்துவமாகவும் சமமாக வாழும்படி செய்தல். பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும்படி மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சியை உண்டாக்குதல். இதை நடத்தி வைக்க வேண்டிய காரியத்திற்கும் ஆத்திக நாயத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆத்திகம் நாத்திகமும் அவருடைய அபிப்பிராயமும் ஆராய்ச்சி திறமும் ஆகும். இதையும் சுயமரியாதை காலத்தில் சொன்னது தான் அவர். இந்த காரியங்களை செய்வதில் அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், மதங்களோ
கடவுள்களோ வேறு எவைகளானாலும் சரி, அத்தொண்டிற்கு தடையாய் இருந்தால் அவற்றையும் ஒழிப்பதில் சுயமரியாதை இயக்கம் பின்வாங்காது. சொல்லிட்டாரு, நாங்களாம் கடவுள்லாம் தான் இல்லை, ஆனால் அது தடையாக இருந்ததுன்னா அதை ஒழிப்போம் அப்படி தான் சொல்லி, எனக்கு கடவுளை பற்றியோ இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ சாஸ்திரத்தை பற்றியோ அக்கறை இல்லை, ஆனால் கெடுதி நீக்கவும் கொடுமைகளை போக்கவும் முயற்சிக்கிற போது கடவுள்தான் ஜாதிகளை ஏற்படுத்தினார், அதன்படி நடக்கத்தான் வேண்டுமென்றால் அந்த கடவுளை எத்தனை பெரிய கடவுளாக இருந்தாலும் அதை சுட்டு புசுக்க வேண்டாமா, அதை புதைக்க வேண்டாமா என்றே உங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பெருசாக ஒரு நாத்திகம் ஆத்திகம் வந்து பேசலை, போகிற போக்கில் சொல்லியிருப்பார். அவருடைய கிண்டலும் நக்கலும் வந்து சாதாரணமானதல்ல. அவர் எப்படி பேசியிருப்பார்னா, எப்படி பெரியாருடைய சுயமரியாதை என்பதை மக்களிடம் விளக்க வைப்பது. ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு முதலாளி, ஒரு பணக்காரன் அல்லது வியாபாரி, அவனது உள்ளே இருக்க இடம், போகிற வழியில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, கொஞ்சம் இடையூறாக இருக்குது. அவனுக்கு என்னடா பண்ணலாம் இவனை பார்க்குறான். அவன் சொல்கிறான், நீ வந்து மிலிட்ரி ஹோட்டலில் வச்சுருக்கிற, பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்குது, எப்படி இங்கே வைக்கலான்னு ஆரம்பிக்கிறான். இப்போ பிஜேபிக்காரன் செய்கிறது அப்பயே ஒருத்தன் செஞ்சுருக்கிறான். ஒருத்தன் சரி எங்கடா வைக்கலான்னா அந்த 2 கடை தள்ளி வச்சுக்கிறாங்க. 2 கடை தள்ளி ஹோட்டலில் வச்சுக்கோங்கிறான். பெரியார் சொல்கிறாரு, விநாயகருடைய மோப்ப சக்தி 50 அடிக்குத்தான் என்பதை அறிந்த பக்தர்கள் கடையை மட்டும் அந்த தள்ளி வச்சு சொல்லிட்டாங்க. அவர் மோப்ப சக்தி அதுக்கு மேலே போகாது, 2 கடை தள்ளி வச்சா போதுமா, இவனுக்கு ரோடு போடணும். இல்லை கிண்டல், அவருடைய அந்த கிண்டலாக அவர் சொல்கிறதும் அப்படி பெரிய பல வருஷத்தை அப்படி சொல்லுவார். அவர் நக்கலாக அதை சொல்லி கொண்டு போவார். கடவுள் எங்கும் நிறைந்த சர்வசக்தி உள்ளவர், பட்சபாதமற்றவர் என்று சொல்லிக்கொண்டு கடவுள்தான் தீண்டாதவர்கள் என்று சொல்லப்படுகிற என்ற கொடுமைக்குட்படும் மக்களுக்கு ஆதாரம் என்பது எவ்வளவு கேவலமானது. அவரெல்லாம் நடுநிலையான ஒரு யார் மேலேயும் கோபம் இல்லை, சாதகமாக இருக்க மாட்டார், பாதகமாகவும் இருக்க மாட்டார், நடுநிலையாளர்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை மட்டும் ஒதுக்கி வச்சா அது என்னடா கடவுள் சமமான கடவுள் எல்லாத்தையும் பார்க்குதுன்னு கேட்குறாரு. கொடுமை அநேகமாக அவர்தான் இந்த தீண்டாமையை படைத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அது உண்மையாயின் அத்தகைய கடவுளை எப்படியாவது ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்க்க வேண்டும். அதோடு அவர் நிறுத்திக்கிறதில்ல. அந்த அநியாயமான சங்கதி அவருக்கு தெரியாது என்றால், அவரெல்லாம் பண்ணியிருப்பாருங்க, அவருக்கு அவன் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால், அதற்காக அவரை இன்னும் சீக்கிரமாய் ஒழிக்க வேண்டும். அவரால் அத்தகைய அநீதியை விளக்கவோ அந்த அக்கிரமம் செய்வதை அடக்கவோ முடியாதென்றால் அவருக்கு எந்த உலகத்திலும் இருக்க வேண்டிய வேலையே இல்லை, ஒழிக்க வேண்டியது தான் நியாயமாகும். அவருடைய ஆர்கியூமெண்ட்டை சொல்கிறேன், எப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு போகிறாருன்றது சொல்கிறேன். ஒரு வார்த்தையோட விட மாட்டார், அடுத்தது என்ன அடுத்தது என்ன, எல்லா டைமென்ஷன்லேயும் ஒன்று விளக்குவார். ஒரு கடவுள் இதாக இருந்தாலும் சரி, வேடிக்கையாக ஒரு இது சொல்லுவார், எல்லாம் கடவுள் தான் செய்துங்கிறான், மனுஷன் தினம் ஷேவ் பண்ணிக்கிறான், இந்த முகத்தில் மயிர் வேண்டான்னு ஷேவ் பண்ணிட்டே இருக்கிறான், இந்த கடவுள் வேணுன்னே திருப்பி முளைக்க வச்சுட்டே இருக்காரு. இது என்ன ஏருக்கு மாற, கடவுளுக்கு இவனை பிடிக்கலையா, சொல்கிறது இவன் கேட்ட மாட்டேங்கிறானா, இல்லை மனுஷனு தெரிஞ்சுக்காமல் அந்த கடவுள் இருக்காரா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படி தான் கடவுள் நிறுத்திக்க வைப்பேன், மனுஷனுக்கு பிடிக்கலாம் நிறுத்திக்க வேண்டியது, எதுக்கு முளைக்க வைக்கிற நீ, சரி கடவுள் தான் முளைக்க வைக்கிறாருன்னா பக்தன் எதுக்கு ஷேவ் பண்ணுறான், அவர் தான் உண்டாக்குறாரு, நீ ஏன்டா பேசாமல் இருக்க வேண்டியது, என்னடா இது ஏருக்கு மாறான வேலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்பது ஒரு கட்டுரையை எழுதுறாரு. சும்மா அந்த மாதிரி ஒரு போக்குள்ளவர். நான் அந்த எப்படி சுயமரியாதை இயக்கம் செய்தது என்பதற்கு சின்ன சின்ன செய்தியாகத்தான் இருக்கும். வந்து சேரன்மாதேவி குருகுலம் நடந்தபோது, அந்த பிரச்சனை நடந்தபோது அதற்கு முக்கியமாக வந்து நிதி திரட்டி தந்தவர்கள்லாம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான். இப்போ பெரியாருடைய நண்பராகவும் பின்னால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்தார் வைஷு சண்முகம் என்று ஒரு வந்தார். கானாடு காத்தான் வைஷு சண்முகம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நல்ல ஒரு சுயமரியாதைக்காரர். ஆனால் ஆரம்பத்தில் வந்து இந்த எல்லாம் காங்கிரஸ்காரர் இருந்தப்போ ஒரு தேசிய கல்விக்கூடம் குருகுலம் நடத்த வேண்டும் என்றதற்கு நிலம் வேணும்னாங்க. 31 ஏக்கர் நிலத்தை தன் சொந்த காசில் வாங்கி தர்றாரு. இதெல்லாம் நிதியெல்லாம் ஏன் அங்கங்கே போய் நானே வாங்கி தரேன்னு 31 ஏக்கரை வாங்கி தர்றாரு. அதில் தான் நடக்குது. அப்போ அதில் தான் நம்ம பார்ப்பன இல்லாத குழந்தைகளை தனியாகவும் பார்ப்பனை தனியாகவும் வைத்து சோறு போடுறாங்கன்னு பிரச்சனை உண்டாகுது. அப்போது வந்து காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸில் வந்தவர் வரதராஜன் நாயுடு. அவர் சேலம் வரதராஜன் நாயுடு, ராசிபுரத்துக்காரர் சேலம்னு தான் சொல்கிறது அவரை. அவர் தான் வந்து அதனுடைய தலைவராக இருந்தார். அவர் உடனே ஒரு அறிக்கை விடுறார், இந்த மாதிரி நம்முடைய பார்ப்பனலாத மக்களை புறக்கணிக்கிற வேலை ஒன்று செஞ்சிட்ருக்குது இந்த குருகுலம், உடன் உண்ணுதலை மறுக்கிறது. எனவே அந்த கொடுமை தீரும் வரை
யாரும் அந்த குருகுலத்துக்கு நன்கொடை தர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள அறிக்கை விடுறாரு. காங்கிரஸ் கட்சி தான் நடத்துது. ஆனால் காங்கிரஸ் கட்சியான தராதுன்னு காங்கிரஸ் தலைவர் அறிக்கை விடுறாரு. யாராவது நிதி திரட்டி வைத்திருந்தால் அதை அப்படியே வைத்திருக்கவும், இந்த வேலை முடிகிற வரைக்கும் உங்ககிட்டே இருக்கட்டும், நல்லபடியாக முடிஞ்சோன்னா கொடுத்துடலாம், யாரும் கொடுக்காதீங்கன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அது பிரச்சனையாகுது. அப்புறம் பெரியார் அப்போ வந்து பொதுச் செயலாளர், அவர் தலைவர், இவர் பொதுச் செயலாளர். அப்போ அதை பற்றி பேசுகிற போது தான் நம்ம அந்த கதை கேட்டிருப்போம். அழகிரிசாமி ஒருத்தன் நாதஸ்வரம் வாசிச்சாராம், அழகிரிசாமி வீசிட்டு போனார்ன்ற கதையெல்லாம் அப்போது நடந்தது தான். கானாடு காத்தானில் அவருடைய இன்ப மாளிகை என்று ஒரு பெரிய கட்டடம் வருது. இப்போது ராஜாஜி ஹாலில் பற்றி நிறைய இப்போ பார்த்து, அப்போல்லாம் தலைவர்கள் உண்டு செத்து போனால் அங்கே தான் வைப்பான் ராஜாஜி ஹாலில். அது அரசனுடைய இது தான். அது வந்து நிறையா படிக்கட்டு இருக்கும். அப்படி அந்த மாதிரி அந்த இன்ப மாளிகைக்கு நிறையா படிக்கட்டு இருக்கும். அதில் கூட எல்லாரும் பாரதிதாசன், பெரியார் எல்லாம் உட்காந்து கூட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது ஒரு புகழ்பெற்ற படம். நிறைய படிக்கட்டு இருக்கும். அங்கே தான் உட்கார்ந்து இதை பற்றி ஆலோசனை கூட்டம் நடக்குது. நன்கொடையாளர்கள்லாம் உட்கார்ந்து பேசுகிறார்கள், என்ன செய்யலாம், இதை எப்படி எதிர்க்கலாம் என்று பேசுகிறார். அந்த சமயத்தில் தான் அழகிரிசாமியும் கூட இருக்கார். அப்போ சுயமர இயக்கம் தொடங்கவில்லை, காங்கிரஸ்காரராக தான் இருக்காங்க எல்லாம். அவர் நாதஸ்வர கச்சேரி கேட்க போயிட்டார். அப்போது தான் நாதஸ்வரம் வாசிக்கிறவர் ஒரு துண்டு துணியை போட்டிருந்தார். அங்கே வசத்தெல்லாம் இடுப்பில் தான் கட்டியிருந்தார். இங்கே துணி போட்டிருந்தார், இவ்வளோ பெருசு, அவ்வளோதான். அதை எடுங்கிறான். நீ போட இல்லைங்க, அது துடைக்கிறதுக்கு பாரு, அங்கே வசதி இடுப்பில் தான் கட்டியிருக்கேன், அது சும்மா துடைக்கிறதுக்கு. தோளில் துண்டு போட்டால் எங்களுக்கு அவமானம், நீ சின்ன ஜாதிக்காரன், எடுங்கிறான். அழகிரி கேட்டு வந்துடுவோம், நான் எடுக்காதேங்கிறார். இவருக்கு சம்மந்தமே இல்லை, கேட்க போனவர் தான். எடுக்காத அப்படிங்கிறார். உடனே எடுக்காதன்னு உடனே அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. அவர் பேசாமல் முழிக்கிறார், என்னடா பண்ணலாம் அப்படின்னு நிற்கிறார். அந்த சமயத்தில் பக்கம்தான், மாளிகைக்கு பக்கத்தில் நடக்குது. பெரியார் தங்கி இந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. ஐயா என்னையா பண்ணலாம், நம்ம காசு கொடுத்து கூட்டி வந்துடலாமா? வேண்டாம், வாசிக்க வேண்டாம்னு சொல்லு, கூட்டி வந்துடும், நம்ம கொடுத்துடலாம். என்ன சண்முகம் கொடுக்காமையா போயிடுவார் அப்படிங்கிறார் ஐயா. அப்போ நான் கொடுப்பேன்னு சொல்ல, பக்கத்தில் வைஷ்வன் சொல்கிறார், ஆனால் கொடுக்காமையா போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வாரி இவர் வந்து நான் வேண்டாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ வாயா, நீ வாசிக்காத அப்படின்ட்டு. செட்டியார்களுக்கு என்ன பயம்னா, தன் திருமணத்தில் மேளம் இல்லாமல் ஊரில் போனால் அவனுக்கு அசிங்கம், அவன் கெஞ்சறான் போகாதங்கிறான். துண்டு எடுக்காமல் தான் வாசிப்பார் அப்படின்னா வாசிக்கலாம் அப்படின்னா அழகிரிசாமி பிரச்சனை பண்ணி துண்டு போட்டு போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி தான் எந்த இடத்துக்கு போகுதுன்னா, சுயமராய இயக்க கூட்டம் நடத்துகிற ஊர்லெல்லாம் அந்த ஊரில் சுயமராய இயக்கத்தை சார்ந்தவர்களை எல்லாம் மேடையில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் துண்டு போடுறது. துண்டு போட்டு உட்காரு, மேடையில் சேரில் உட்காரு, துண்டு போட்டு உட்காரு. அதுதான் துண்டு அணிவிக்கிற பழக்கம். அப்படித்தான் வந்து சுயமராய இயக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்போ நம்ம ஊரில் இருப்பான், இந்த சின்ன கிராமங்கள் தான் அது அதிகமாக இருக்கும். கிராமத்தில் சுயமராய இயக்க கூட்டம் நடக்கும். கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் சுயமரியாதை உணர்வுள்ளவராக இருப்பார். அவர் மேடையில் உட்கார வச்சு அவருக்கு துண்டையும் போட்டு, கடைசிலையும் துண்டு எடுக்காமல் தான் போட்டுட்ருக்கணும், போட்ட வச்சு. ஏன்னா அதை தான் மறுக்கான், துண்டு போடக்கூடாதுங்கிறான் ஊரில் இருக்கவங்களாம். இல்லை போடு, துண்டு அணிவிக்கிற படம் வந்தது. அப்புறம் திமுக படப்பெல்லாம் அண்ணா வேறு மாதிரி சொன்னார். கைத்தறி நெசவாளர்கள் கடும் துன்பத்தில் இருக்கார்கள், அவர்களுக்காக எல்லாம் போடுங்கன்னு சொன்னார் அவர். வந்து அதுக்கு அப்படி துண்டு போட்டாங்க அவங்க. ஆனால் சுயமராய இயக்கம் போட்ட துண்டு இதுக்காக போடப்பட்டது தான். ஏன் துண்டு அணியக்கூடாது? இந்த கேள்வி ஒரு சின்ன சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். இந்த சுயமரியாதை இயக்கம் செய்த மாற்றம் என்பது அது சின்ன விஷயமா தெரியும், ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய பொருள் இருக்கும். 25 ஆண்டா வரைக்கும், 26 வரைக்கும் கூட சொல்லலாம், தொடக்கம் வரைக்கும் கூட சொல்லலாம். ஒரு 3ஆம் மாதத்திலிருந்து கூட ஜாதி ஒழிப்போடு பெண் உரிமையும் சேர்த்து கொள்கிறார் பெரியார். இப்போ அவர் என்ன காண்றாருன்னா, பெண்ணடிமைத்தனத்திற்கும் ஜாதியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை காப்பாற்றத்தான் பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறாங்க, ஜாதியை காப்பாற்றத்தான் பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவருடைய கருத்து. அதை பற்றி பேச தொடங்குகிறார். அதை பற்றி வந்தது தான் இப்போல்லாம் பெண் அடிமையாளர் கட்டுரையாக வந்திருக்கும். அது பெரியார் 1926 30 வரைக்கும் எழுதின கட்டுரை தான். அது திராவிடர் கழகம் போடுறப்போ பெரியார்கிட்ட ஒரு முன்னுரை கேட்குறாங்க. அவர் எழுதுகிறாரு, 1/1/1942 கையெழுத்து போட்டிருப்பார். அது பின்னால் பதிப்பிக்கிற போது முதல் பதிப்பு 33லேயே வந்துடுது. மறுபதிப்பு இருக்கிற போதெல்லாம் நம்மளால் நினச்சா 42 பெரியார் எழுதுனது போட்டிருக்குங்க. பெரியார் 1926 முதல் கட்டுரை, 30 வரைக்கும் எழுதப்பட்ட கட்டுரையின் தொகுப்பு தான் அது. அப்போ அதை பற்றி அது பெரிய அதிசயமாக இருக்குது அதெல்லாம் பேசுகிறது. அவர் எந்த அளவுக்கு போனார் என்பது தெரியும். அப்போ அவர் சொன்னார், பெண்களே குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள், கருத்தடைய கருப்பையை நீக்கி விடுங்கள்லாம் பேச ஆரம்பித்தார். அப்புறம் எல்லாம் உலகம் எப்படி விருத்தியாகும் அப்படின்னு கேட்பான். விருத்தியானலாம் நாசமாக போனேன், உனக்கு என்ன போகுது, நீ சுதந்திர பெண் ஆகுது,
நீ விடுதலை பெற்ற பெண்ணாக நீ இருக்குன்னா உனக்கு கருப்பை கூடாது. இல்லை அப்படி வேணும், உலகம் விருத்தியாகன்னு ஆசைப்பட்டானா உனக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுக்கட்டும், உனக்கெல்லாம் விடுதலையை கொடுக்கட்டும், சமத்துவத்தை அளிக்கட்டும், அப்புறம் இருக்கட்டும். இதுதான் பெரியார் சொல்றது. நான் வேண்டாம்ப்பா எனக்கு. இல்லைங்க, உலகம் வீணாக போயிருங்க, உனக்கு வருத்தமா உலகத்தில் ஜனங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுறது இவனுக்கு அது ஒன்று. அப்படின்னா சரி, எனக்கு உள்ள உரிமையை கூட இருக்கட்டும், நாங்கள் சம உரிமையை கொடுத்தாலும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பேசுனதெல்லாம் 30க்கு முன்னாலேயே பேசுகிறார். இதெல்லாம் பெரியார் பின்னால் பேசுனதில்லை. முடியை வெட்டி கொள்ளுங்கள்ன்றது அது வேடிக்கையாக சொல்லுவார். பெண்களுக்கு வேலை செய்கிறப்ப மாறாப்பு எடுக்கிறதே பாதி நேரம் வீணாக போயிடும், அந்த தொல்லை வேற அவங்களுக்கு என்று சொல்லி ஜிப்பாவை போட்டு லுங்கி கட்டிக்கிங்க போதும், ஆண் பெண் இருவரும் ஒரே உடை, யூனிசெக்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னார். இருபாலினருக்கும் ஒரே உடை தான். இப்போ என்ன சொல்கிறாங்களே, என் பிள்ளைய பொண்ணு பையன் சட்டை எடுத்து பொண்ணு போட்டு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இது தான் 2 பேரும் போட்டுக்கலாம், அப்பனும் போட்டுக்கலாம், அம்மாவும் போட்டுக்கலாம், மகனும் போட்டுக்கலாம், மகளும் போட்டுக்கலாம். ஜிப்போ லுங்கி இதுதான் சீருடையாக இருக்க முடியும்னு கொஞ்ச நாள் நாகம்மையார் அப்படித்தான் கட்டி கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் சங்கடப்பட்டு கட்டலைன்னு அப்புறம் பின்னால் பெரியாரே எழுதியிருக்கார் ஒரு இடத்துல. இது அதெல்லாம் ஒரு பார்வை. இப்போ எளிதாக போயிடுச்சு உடை என்பது. இது அவர் விரும்பியது 30ல் நடப்பதுன்னா 2000 நடந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு முறை அவர் வண்டியில் போகிறப்ப கூட யாரோ ஒரு பெண் போகிறாங்க. அப்போ பேண்ட்டு மாதிரி அப்போ ஜீன்ஸ் எல்லாம் வராத காலமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரியார் இருந்த காலத்து ஜீன்ஸ் வரல, ஏதோ பேண்ட்டு மாதிரி போட்டு வண்டி நிறுத்தியா அப்படின்னாராம். நிறுத்திட்டு ஆஹா பாருங்கள் பொண்ணு எப்படி போகிறா பாருங்கள், இப்படி ஏன் மாற மாட்டேங்கிறான் எல்லான்ட்டு சொல்லுவார். வண்டி நிறுத்த சொல்லிட்டு ரிவர்ஸ் வர சொல்கிறார் ஐயா. அந்த பொண்ணு போகுது, எப்படி பாருங்கள் நடை எப்படி இருக்குது பாருங்கள், இது கட்டிட்டு நடக்க முடியாமல் நடந்து போவா, சீலையை கட்டிக்கிட்டு எவ்வளோ சுதந்திரம் நடந்து போகுதுன்ட்டு ஒரு மகிழ்ச்சி அடைந்தாராம் பெரியார். அப்படி தான் இருந்தார் அவர். இப்போ அந்த அடிப்படையில் தோழர்கள் அந்த சுயமர இயக்கம் நடந்தது, பரப்புரையாக செய்தார் என்று சொன்னேன். அதுக்கு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கலை பெரியார். இது இப்படி தான் என்ற விதிகள்லாம் அவர் வைக்கலை. கொள்கையைத்தான் விரும்பினாரே தவிர இந்த கட்டுப்பாடு இயக்கம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் அவர் பெருசாக அவர் சொல்லிக்கல. அவர் வேடிக்கையாக சொல்லுவாராம். கடைசியாக பேசுகிறப்போ டி.கே. ராமச்சந்திரன் இருந்தார் மேட்டு. அவர் சொல்லுவார், ஒரு முறை கேட்டாங்களாம், என்னையா நம்ம அமைப்பு முறை சரியாக இருக்க மாட்டேங்குது, அதெல்லாம் நம்மால் இருப்பான் கொள்கைப்படி நடந்துக்குவான், ஐயப்பன் கோயிலுக்கு என்ன சங்கம் வச்சு தலைவர் மாநில அமைப்பு மாவட்ட அமைப்பு வச்சா நடத்திட்டு இருக்கிறான், அவன் கரெக்டாக அந்த தேதிக்கு மாலை போடுறான், கரெக்டாக போகிறான் வர்றான், அப்படி நம்ம வழக்கமாக செய்து அது ஒரு பழக்கமாக உருவாக்கி விட்டால் முடிஞ்சு போச்சு, அதுக்காக அமைப்பெல்லாம் வச்சிட்டு இருக்கிறீங்க என்று பெரியார். அது ஒரு அடக்குமுறை, அது ஒரு உரிமை பறிப்பு அப்படின்னு பெரியார் சொன்னாராம். அவர் வித்தியாசமாக சிந்திப்பார்ல அவர். அதை போல தொடர்களே அவருடைய சுயமரியாதை இயக்கம் மாநாடுகள், ஏன்னா சிலதில் நிறைய செய்தி சொல்ல முடியலனாலும் சுயமரியாதை இயக்க மாநாடுகளை தான் சொல்லணும். எப்படியெல்லாம் அவங்க இப்போ யோசித்திருக்கார்கள் என்பதற்கு சில செய்திகளை சொல்லணும். அப்போ முதல்ல பெரியார் இந்த ஜாதி பட்டம் பின்னால் ஜாதி, இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் ஜாதி இல்லாத இருக்குது, ஜாதி பட்டம் யாரும் போட்டுக்க மாட்டான்னு சொல்லிகிட்டே இருக்கோம்ல. ஜாதி சங்க தலைவர் போட்டுக்க மாட்டார், ஈஸ்வரன் தான் இருப்பார், பெஸ்ட் ராமசாமி தான் இருப்பார், ராமதாஸ் தான் இருப்பார், அன்புமணி தான் இருப்பார். அவங்களே ஜாதி பேரை போட்டுக்க மாட்டாங்க, சங்கம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜாதி சங்கம் அப்படி சொல்வதை போல் அப்போ முதல்ல பெரியார் தான் செய்து காட்டுகிறார். அவர் 27ல் அது வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதை நாயக்கரை விட்டுட்டு குடியரசில் ஆசிரியர்னு போட்டு ஈவே ராமசாமின்னு போட ஆரம்பிக்கிறார். டிசம்பர் 1927 அது மாதிரி போடுறார். அதுக்கப்புறம் 29 தான் ஜாதி பட்டத்தை விட்டு விடுங்கள் அப்படிங்கிற தீர்மானத்தை போடுறாரு. அப்போ அந்த மேடையிலேயே 2 பேர் செல்வாக்குமிக்க 2 பேர் அதை உடனே சொல்கிறாங்க. ஒன்று WPS சவுந்தரபாண்டியன் என்கிற சவுந்தரபாண்டியன் ஆடார். அது வரைக்கும் அவர் இனிமேல் நான் சவுந்தரபாண்டியன் என்றே அறியப்படுவேன். அவர் தலைமையில் தான் மாநாடு, சுயமரியாதை இயக்க மாநாடு 1929 WPS சவுந்தரபாண்டியன் தான் தலைமை தாங்குகிறார். அவர் சொல்கிறாரு, இனிமேல் என்னுடைய பெயர் WPS சவுந்தரபாண்டியன் மட்டும்தான். அவர் தமிழில் சொல்கிற பூவா என்னமோ, அது பூவா சவுந்தரபாண்டியன் என்று மட்டுமே நான் அறியப்படுவேன். இன்னொருத்தர் சிவகங்கை ராமச்சந்திரன் சேர்வை என்று இருந்தார், நான் ராமச்சந்திரன் தான் என்று அறிவிக்கிறார். சிவகங்கை ராமச்சந்திரன் ஒருத்தர், அவரும் டிஸ்ட்ரிக்ட் போர்டு தலைவராக இருந்தவர், இவரும் டிஸ்ட்ரிக்ட் போர்டு தலைவர், நகராட்சி தலைவர் எல்லாம் இருந்தவர். இவரும் எந்த மாதிரி அந்த காலத்தில் இவர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்பது மாவட்ட அளவில் இருக்கிறதுக்கு தலைவர். இப்போ ஒரு சட்டமன்றம், நாடாளுமன்றம்,
அதுக்கு மேலே ஒரு 4-5 நாடாளுமன்றம் சேர்ந்தது தானே ஒரு மாவட்டமாக அப்போ இருந்தது. அதுக்கு தலைவர் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் போர்டு தலைவர் என்றால் அதுதான். அந்த பொறுப்பில் இருந்தவர் 1.5 வருஷத்தில் எழுதி கொடுத்துட்டு வர்றார், எனக்கு வேணாம் அந்த பதவி. ஏன்னா என் சுயமரியாதை இயக்க வேலையை தடை செய்கிறது. அந்த பதவியில் இருக்கு, எனக்கு அந்த வேலையே சரியாக போயிடுது. ஒருவர் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுப்பது என்று பெருசு. ஒரு மாவட்ட அளவிலான ஒரு அமைப்புக்கு தலைவர், அது தன்னுடைய சுயமரியாதை இயக்க பணிகளுக்கு தடையாக இருக்கிறது என்று 1.5 வருஷத்துலேயே பதவி விட்டு வந்தவர் தான் நான் சவுந்தரபாண்டியன், WPS சவுந்தரபாண்டியன். அவரும் தலைவராக இருந்தவர் தான் ராமச்சந்திரன். அப்போ ஒரு தடவை யாரோ ஒரு பாப்பானுக்கு வேலை போட்டிங்களாமேன்னு சொல்கிறாங்க. என்னை அறியாமல் என் கையெழுத்து பாப்பானுக்கு போட்டிருந்ததுன்னா இப்போவே அந்த கையை வெட்டி விடுவேன்னார் அவர். தெரியாமல் போட்டிருந்தாலும் என் கையை வெட்டிக்குவேன் நான், அது பாப்பானுக்கு நான் போட்டிருக்கவே மாட்டேன் என்று சொன்னதாக சொல்லுவார். அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாநாட்டில் தான் அது மக்கள் தங்கள் பெயர்களோடு ஜாதி அல்லது வகுப்பை காட்டுவதற்காக செயல்படும் பட்டங்களை விட்டுவிட வேண்டும் என்று இம்மாநாடு பொதுஜனங்களை கேட்டுக்கொள்கிறது. இந்த மாநாட்டுக்கு அடுத்த வாரத்துலேருந்து குடியரசு பார்த்திங்கன்னா ஜாதி பட்டத்தை விட்டோர்னு பட்டியல் வந்துக்கிட்டே இருக்குது வரிசையாக. அதுக்கு முந்தி 26 ஒரு முறை அறிவித்தார், பார்ப்பன புரோகிதத்திற்கு அழைக்காதீர்கள். புரோகித பகிஷ்கார சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பகிஷ்காரம்னா புறக்கணிப்பு. அந்த அமைப்புக்கு பார்ப்பனர்களை என் வீட்டு சடங்குகளுக்கோ திருமணத்துக்கோ அழைக்க மாட்டேன் என்று முடிவு செய்த ஒரு பேரெல்லாம் லிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. குடியரசில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு அரை பக்கம் அவங்க பேரே பட்டியல் வந்துக்கிட்டே இருக்கும். சுயமரியாதைக்கு ஜாதி பட்டத்தை விட்டோர்னு இவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று திருமணம் எப்படி இருக்கணும், கல்யாண சடங்குகள் திருத்தப்பட வேண்டும் என்றும், கல்யாணம் முதலிய சடங்குகள் சொற்ப பணச்செலவில் நடத்தப்பட வேண்டும் என்றும், எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு நாளைக்கு மேலாவது ஒரு விருந்துக்கு மேலாவது நடத்தக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறது. போதும், கல்யாணம் ஒரு வேளை சோறு போதும், அதோடு நடத்திக்க. ஒரு நாளில் நம்மளால் அப்படி இல்லை, 5 நாள் கல்யாணம் நடக்கும். அப்போ அப்படி சொல்லுவாங்க. அதை கடவுள் என்பதின் பேரால் கோயில்களிலாவது அல்லது வேறு இடங்களிலாவது ஒரு பைசாவாவது அல்லது ஒரு பைசா பெரும்படியான சாமானாவது செலவழிக்கக்கூடாது என்றும், வணங்குகிறவனுக்கும் வணங்கப்படுவதற்கும் மத்தியில் தரகனாவது, தரகன்னா இவனும் அர்ச்சகரை சொல்கிறார், வட பாஷையாவது இருக்கக்கூடாது என்றும் இம்மாநாடு கருதுகிறது என்று ஒரு தீர்மானம். அப்புறம் தீண்டாதவர்கள் என்று சொல்லப்படுகிற வகுப்பின் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் புத்தகம், உணவு, உண்டி, உடை முதலியவற்றை இலவசமாய் அளிக்க வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது. இப்படியெல்லாம் ஒன்றும் தீர்மானங்கள். அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த மாநாட்டில் பெரியார் பட்டத்துக்கு இது ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. ஐயோ, இப்போ பெரிய சண்டை, ஏன் ஜாதிகாரி தான் பட்டம் கொடுத்தா பெரியாருக்குன்னு ஒரு கூட்டம், யார் இந்த மீனாம்பாள் கொடுத்தாருன்னு ஒரு கூட்டம், இன்னொன்று தனித்தமிழ் கூட்டம் இருக்குது. இல்லையா, மறைமலடிகள் பொண்ணு தான் மாநாட்டுக்கு தலைமை, நீலாங்க தான் கொடுத்தா பட்டம் என்று ஒரு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே உண்மை இல்லை என்பது தான் உண்மை. அதில் என்னென்னா, அந்த மாநாடு முடிஞ்சோன்னா கடைசி தீர்மானம் 1929 பிப்ரவரியில் நடக்குது அந்த மாநாடு. அந்த கடைசி தீர்மானம் சமூக முன்னேற்றத்திற்கும் சமூக விடுதலைக்கும் சுயமரியாதை இயக்க கர்த்தாவாகிய திரு ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் ஆற்றியுள்ள பெரும்பணிக்கு நன்றி பாராட்டுவதுடன் அவர்கள் இவ்வியக்கத்தின் தலைமை வகித்து நடத்துவதில் அவர்பால் தங்களுக்கு பூரண நம்பிக்கை உண்டென்றும் இம்மாநாடு தீர்மானிக்கிறது. யார்? ராமசாமி பெரியாருக்கு நன்றி சொல்கிறாங்க. 1929 38 யார் பட்டம் கொடுத்தான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அப்போதிருந்து அழைக்கப்பட்டதான். எப்போ ஒரு பெரியார் ஜாதி பட்டத்தை விடுன்னு சொன்னாரோ அவன் பேசுகிற மாதிரி, ராமசாமி நாயக்கர்னா தான் மரியாதை, ராமசாமின்னா டே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அந்த காலத்தில் நினச்சிக்கிட்டான். ஏதாவது ஒன்று கூட சேர்த்துனுமே, ராமசாமி பெரியார் என்றும் பெரியார் ராமசாமி என்றும் கடிதங்கள் எழுதுவது வழக்கமாயிடுச்சு. அது முதல்ல நாகர்கோயிலில் இருக்கிற ஒருத்தர் பி சிதம்பரம் பிள்ளை என்று ஒருவர், அவர் பெரிய ஒரு ஸ்காலர். அவர் டெம்பிள் என்ட்ரி என்று அப்போ கோயில் நுழைவை பற்றி ஒரு பெரிய ஆய்வு கூட அப்போ எழுதியிருக்கிறார். அந்த அப்போ 20கள் எழுதின புத்தகம் அது. இப்போ கூட எஸ்விஆர் அவர்கள் சொன்னார், இலங்கைக்கு போனப்போ அங்கிருந்த ஒரு புத்த பிக்கு இந்த புத்தகத்தையும் இவர்கிட்ட கொடுத்தாராம். டெம்பிள் என்ட்ரி புத்தகம் இருக்கா அவங்ககிட்ட? இல்லைன்னாராம், இதை வச்சுக்கங்கன்னு கொடுத்தாராம். அந்த புத்தகத்தை 2000க்கு பின்னால் வச்சுருந்து 80 ஆண்டு 90 ஆண்டுக்கு பின்னால் அந்த புத்தகத்தை இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் தான் அப்படி எழுத ஆரம்பிச்சிருக்காரு பெரியார். அவரும் அவர் சிதம்பரம் ஆகிட்டார். இவரையும் ராமசாமி பெரியார்னு எழுத ஆரம்பித்து எல்லோரும் பல இடங்களில் பெரியார் பேசுகிறார். வந்துடுவான் ஏதாவதுனாக்கா அவனுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் ராமசாமி பெரியார் எவ்வளோ பெருசுலாம் செய்கிறாரும்பான்,
எதிர்த்துட்டா மட்டும் இந்த நாயக்கன் இப்படியே தானே சொல்லிட்டு போயிடுவான் என்று அவர் பெரியாரே பேசுகிறார். 30களில் 32லாம் பேசியிருக்கார். அந்த சில கருத்துக்கள் நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். 1938 பெரியார் பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது என்பது தவறான செய்தி. அவங்க என்ன தீர்மானம் அதில் போட்டாங்கன்னா, இனிமேல் தனக்கு ஈடானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு, ஒப்பானவரும் மிகையானவர்களும் இல்லை என்ற அளவில் பணியாற்றி வருகிற நம்முடைய தலைவரை எழுத்திலும் சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரால் மட்டுமே வழங்க வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது தான் தீர்மானம். பெரியார்னு சொல்கிறாங்க, ராமசாமி பெரியார்னு சொல்கிறாங்க. இந்த ராமசாமிலாம் வேண்டாம்ப்பா, இனிமேல் பெரியார்னு சொன்னால் போதும், அவர் சிறப்பு பெயராலே அவர் சொன்னால் போதும், இனிமேல் அப்படி பண்ணுங்கலாம். யாரும் அவரை இப்போ சொல்கிறாங்க தமிழர் தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும், வீரமணி அப்படி மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ சிறப்பு பெயரால் மட்டுமே அழைக்க வேண்டும் என்று சொல்லிலும் எழுத்திலும் பெரியார் என்ற சிறப்பு பெயரால் மட்டும் அழைக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்வார். இதுதான் தீர்மானம். இதை மீனாம்பாள் கொடியேற்றுறாங்க. அவங்க கொடுத்தாங்களா பட்டம், இல்லை நீலாம்பிகை அம்மையார் கொடுத்தாங்களான்னு இன்னும் சண்டை போட்டுருக்கான் நம்மால். இந்த தீர்மான வாசகத்தையே படிக்க மாட்டான். அப்புறம் அண்ணாதுரை தான் திராவிட கழகத்துக்கு பேர் மாற்றினார் அப்படி ஒரு ஆளுக்கு நம்மால் சொல்லுவான். திருக்கான்னு பேரை வச்சு அண்ணாதுரை தான்ட்டு. அந்த மாநாடு இல்லை, அது பின்னால் வர்றப்போ சொல்லுவோம். அது 44 சுயமரியாதை இயக்க மாநாட்டில் இந்த மாநாடானது ஜஸ்டிஸ் கட்சி என்று அழைக்கப்படும் இக்கட்சிக்கு உள்ள தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரை திராவிடர் கழகம், திராவிடியன் அசோசியேஷன் என்று பெயர் மாற்ற தீர்மானிக்கிறது என்று முதல் தீர்மானம். ஆனால் அண்ணாதுரை தீர்மானம்னு 9வது தீர்மானம் தான் அண்ணாதுரை தீர்மானம். அதில் என்னென்னா, நீங்கள் இந்த பட்டத்தெல்லாம் விட்டுறணும், இதுவரைக்கும் நம்ம அரசு ஆதரிச்சிட்டோம், அளவுக்கு மீறி நம்ம ஆதரிச்சிட்டோம், அந்த அளவுக்கு இப்போ காங்கிரஸ் கூட ஒத்து போயிட்டு நமக்கே எதிராக இருக்கிறான், இனிமேல் அரசை ஆதரிப்பது என்பது கூடாது. இதெல்லாம் தான் அவர் கொண்டு வந்த தீர்மானம். அவர் கொண்டு வரல, பெரியார் எழுதி அவரை படிக்க சொன்ன தீர்மானம். ஏன்னா அதை பற்றியும் சில செய்திகள் இருக்கிறது. ஆமாம், அதுக்கு என்னென்னா அவங்க அதுக்கு நம்ம எழுதியிருக்கோம், அதை பற்றியெல்லாம் ரொம்ப நாளாகவே திராவிட கழகம் பெயர் மாற்றணும் முடிவு செஞ்சுதாங்க, மாற்றினாங்க. அதுக்கு முந்தைய தலைமைக்குழு கூட்டம், நிர்வாகக்குழு கூட்டம் சேலத்தில் நடக்குது. அது 43 நவம்பரில் நடக்குது அந்த கூட்டம். அதில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அது மத்திய குழு கூட்டம், நிர்வாக கமிட்டி கூட்டம் நடக்குது. அதில் அடுத்து வருகிற சேலம் மாநாட்டில் நம்முடைய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தென்னிந்திய திராவிடர் கழகம் என்று தமிழிலும், சவுத் இண்டியன் திராவிடியன் ஃபெடரேஷன் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கலாம். அது வர்ற நம்ம அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிற சேலம் மாநாட்டில் பெயர் மாற்றம் செய்யலாம்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இவன் சொல்லுவான், காலையில் பெரியார் சொன்னாராம், தமிழர் கழகம்னு பேர் வச்சுட்டாங்களாம். ஒவ்வொருத்தான் அந்த சீனெல்லாம் விவரிப்பான் பாருங்கள். சீமான மிஞ்சின ஆளுங்கள்லாம் இருக்கான். அருகோபால்னு ஒரு ஆள், அந்த ஆள் சொல்லுவான், இந்த பக்கம் ஏபி ஜனார்தனம் உட்காந்துட்டாரான், இந்த பக்கம் டார்பிடோ ஜனார்தனம்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் சிபி சிற்றரசு உட்காந்துருந்தாராம். பெரியார் சாப்பிட சொன்னாங்களாம். ஏங்க இவரும் தெலுங்கு, அது என்ன நாயுடுவோ சம்திங் ஏதோ, ஏபி ஜனார்தனம் அது என்ன ஜாதின்னு தெரியல, தெலுங்கு பேசுகிற ஜாதி. சிற்றரசு அப்போ சின்ராஜ், அவர் சிற்றரசும் தெலுங்கு பேசுகிற ஜாதி. ஏங்க இப்படிலாம் பேர் வச்சு நம்மளாம் என்னங்க ஆகிறது, என்ன இப்படி விவரம் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு பெரியார் சொன்னோம். ஓ தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம். அருகோபாலம் அப்படி சீன் அப்படியே விவரிக்கிறார். மத்தியானம் சாப்பிட்டப்போ, மாநாடு காலை மாநாடு பிடிச்சி மத்தியானம் சாப்பிட்டப்போ. ஆனால் உண்மை என்னன்னா, ஊர்வலமாக நடந்து முடிச்சுட்டு 3 மணிக்கு மேலே தான் மாநாடே ஆரம்பிச்சது. இவன் மத்தியான சோத்தை பற்றிலாம் விளக்கெல்லாம் பண்ணுறான். இவன் அது நடக்கலையா, அன்னைக்கு ஊர்வலம் நடக்குது. ஊர்வலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை 3 மணிக்கு மேலே தான் மாநாடே தொடங்குது. இவன் காலையிலேயே முடிவு விட்டாங்க. மத்தியானம் சாப்பிட்றப்பெல்லாம் சொன்னாலாம், இந்த பக்கம் ஒருத்தரான் இந்த பக்கம் ஒருத்தரான், அப்படியே எப்படி துப்பாக்கி கொடுத்து சுட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி கதையே அவன் சொல்கிறான். இன்னொரு கதையை அவன் இதுக்கு முந்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் இவர் ஃபோன் பண்ணாராம், சத்தியமூர்த்தி ஐயர், ஏன் விவரம் கெட்டவனாக இருக்கிற நீ பெரியாருக்கு ஃபோன் பண்ணாரான், நீ இப்படி வச்சுன்னா உனக்கு டெஞ்சில் போயிடுவேன், தமிழர் கழகம்னு பேர் வச்சா. ஐயோ அப்படின்ட்டு பெரியார் உடனே மாற்றிட்டாரான். விடுதலை ராஜேந்திரன் அதுக்கு பதில் எழுதினார், சத்தியமூர்த்தி 43 செத்து போயிட்டாரா, 44 எங்கேருந்துரா ஃபோன் பண்ணார் அப்படின்னு. இல்லை ராஜாஜி ஃபோன் பண்ணாரான். அடுத்து கூடத்தில் அவனே பேசினான், அந்த அருகோபால்னு. திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாஜி ஃபோன் செய்தாரான். மாநாட்டு பந்தல்லையா ஃபோன் இருந்திருக்கும் பெரியாருக்கு பேசுகிறதுக்கு, எவனோ ஒருத்தன் வீட்டில் இருந்திருக்கும்.
ஏன்னா மொபைலாக இப்போ வச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மொபைல் நினச்சிட்டு சொல்லிட்டுருக்காரு. உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பார்த்து மாற்றியா அப்படின்னு நினச்சி. இப்படியெல்லாம் பொய்யர்கள் வந்து அது ஒன்றும் தமிழ் தேசியத்துக்கு உரித்தானதா என்னன்னு தெரியல. நான் அந்த இது சொன்னேன் பாருங்க, குருகுல போராட்டம். அப்போது இதை யார் எல்லாம் பார்ப்பான் தான் இதெல்லாம் ஆரம்பித்து வைப்பான். வாவேசு ஐயர்னு, இந்த வாவேசு ஐயர் இருக்கார்ல, அவன் தான் அந்த குருகுல சாப்பாடு. அவனை பற்றியும் சில கதைகள் இருக்குது. சரி, வாவேசு ஐயரை பற்றி சொல்லிடணும். ராஜாஜினுடைய அமைச்சரவையில் டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சராக இருந்தார். ஸ்ரீரங்க ஐயங்கார். அவர் டாக்டர் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக லண்டன் போகிறார். ஏற்கனவே அவரை ஜாதி விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவரை மலேசியாவுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார். கடல் தாண்டி போனோன்னு ஜாதி விட்டு தள்ளி வச்சுட்டான். அவங்க அப்பா செத்த போய் இவரே எடுத்துகிட்டு போய் புதைச்சாராம். பாப்பான்லாம் யாரும் வீட்டுக்குவா, மந்திரி அனுப்பினாலாம் வந்துட்டானா. அப்போ பெரியாரே எழுதுவார். பெரியார் என்ன பண்ணுறாரு, அவருடைய தங்கை மகள் திருமணம் சின்ன 9 வயசுலேயே நம்ம கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைக்கு 8 வயசு, மணமகனுக்கு 12 வயசு. 12 வயசு கல்யாணம் பண்ணி பாம்பு கடி செத்து போயிடுறான் அவன். உடனே வந்து இது விதவைன்ட்டான் 8 வயசு பிள்ளைய. இவர் பார்த்தாரு, பாவமாக இருக்குடா இந்த பிள்ளையை பார்த்து, எப்படா இருக்கிறதுன்ட்டு திருமணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிவிட்டு நான் பண்ணி வைப்பேன்னு எங்கள் வீட்டிலலாம் சந்தேகப்படுறான். இவன் ஏதாவது பண்ணுவான் முடக்கடி வேலைன்னு நினச்சிட்டு இருக்கான். இவர் பேசாமல் ஊரில் உட்காந்துக்கிட்டு அவர் நண்பர் ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர், நீ சிதம்பரம் கோயிலில் வச்சு கல்யாணம் முடியா, போயா நீ கூட்டிகிட்டு போயான்னு அனுப்பிச்சி விட்டார். இவன் ஒருத்தன் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன்ட்டு, இந்த பொண்ணு கேட்குது, எல்லாம் போகிறாங்க, அவங்க கூட கோயிலுக்கு போகிறேன்ட்டு. இது கோயிலுக்கு போகுது, அங்கே மணமகனை வர சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. இவர் வீட்டில் தங்க வச்சுருக்காரு. உடனே ஒரு ஜாதி விட்டு தள்ளி வச்சுட்டாங்க பெரியாரை. நீ எப்படா நம்ம ஜாதி வந்து மறுமணம் செய்யக்கூடாது, நீ செஞ்சு வச்சுட்டியான்ட்டு. இதெல்லாம் எழுதிட்டு பெரியார் சொல்லுவார், நான் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தவுடன் எல்லா ஜாதிக்காரனையும் அவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். 4 கொப்பரை சர்பத்து கலை கூட பத்தாமல் போயிடுச்சு. அவர் பானகம் பாரு, அவ்வளவு சொந்தக்காரெல்லாம் பூரா வந்துட்டானோ. இவர் சேர்மன் ஆன உடனே எல்லாம் வந்துட்டான் என்று சொல்லுவார் இதில். அதுபோல் அப்புறம் வந்து அந்த டிஎஸ்எஸ் ராஜன் வந்து பின்னால் அமைச்சராக இருந்தார். அவரை ஜாதி விட்டு தள்ளி வச்சுருந்தாங்க. பின்னால் தான் அமைச்சரானார். அப்போ வந்து இவர் இங்கேருந்து அப்புறம் வந்து இவர் வந்து மேல் படிப்புக்கு போகிறார், லண்டன் போகிறாரு. லண்டனில் போய் அந்த உணவுக்காக அங்கே வந்து சாப்பிட்றது வந்து நான் வெஜிடேரியன் சுலபமாக கிடைக்கும், வெஜிடேரியன் உணவு தான் கிடைக்காது லண்டன்லாம். எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அந்த சிக்கல் உண்டு. அப்போ வந்து அது சாப்பிட்ணுன்னா அந்த உணவு பழக்கம் உள்ளவர்கள் வீட்டில் போய் நம்ம பேயிங் கெஸ்ட்டாக பணம் கொடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி அங்கே தங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கலாம். அதுக்கு ஒருத்தன் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க இவர் போகிறதுக்கு முந்தையே. ஆனால் ரேட் அதிகம், கறியை விட வெஜிடேரியனுக்கு தான் காசு அதிகம். அங்கே முடியல, இவரால் செலவு பண்ணி சமாளிக்க முடியல. அப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக வாவேசு ஐயர் வர்றார். வாவேசு ஐயர் லண்டனில் படிச்சுட்ருக்கார். அப்போது பாரிஸ்டர் அவர் படிச்சுட்ருக்காரு. வர்றாரு. வந்த உடனே அப்போ வந்து அவர்கிட்ட வந்து வாவேசு ஐயரிடம் வந்து கேட்குறாரு, என்னங்க ஒன்றுமே முடியல, எப்படி நீ செலவு சமாளிக்கிறீங்க அப்படின்னு. யோ இங்கே படிக்க வரைக்கும் கறி தின்னியா, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ இங்கே வேறு மாதிரில இருக்கும், அது எதாக இருந்தாலும் சாப்பிடு, நானும் அப்படி தான் 3 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்குறேன், அதற்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பித்தேன்னு எனது நினைவலைகள்னு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அதில் சொல்லியிருக்காரு, அங்கே மாட்டுக்கறி தின்ன வாவேசு ஐயர் தான் நம்ம பையனை உட்கார வச்சு சாப்பிட்டாவே தீட்டாயிருன்னு சொல்லி இங்கே விடமாட்டேன்ட்டார் குருகுலத்தில். அவர் தான் பண்ணுறாரு இங்கே. அங்கே அந்த வேஷம் என்ன வேணாலும் பண்ணுவான் பார்ப்பாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நடக்குது. அந்த வாவேசு ஐயர் வந்து அவர் இன்னொரு விஷயத்தை தூவி விடுறார். என்னென்னா, இது தமிழ்நாட்டில் நடக்கிற குருகுலம். ஆந்திராவை சேர்ந்த வரதராஜன் நாயுடுக்கும் கன்னடரான ராமசாமி நாயக்கனுக்கும் இதில் தலையிடுறதுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்குறாரு. அவர் ஆரம்பிக்கிறார். அவர் பெரியார் சொல்கிறார், இது மாப்போசி பேசியதல்ல, வாவேசு ஐயர் அப்போ பேசுனதுன்னு பெரியார் 1934 சொல்கிறார். இது நடந்தது 25ல், 24ல் 10 வருஷம் கழித்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, இது மாப்போசி புதுசாக பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க, இது ஏற்கனவே வாவேசு ஐயர் அப்பயே சொல்லிவிட்டார், ஆந்திரனான வரதராஜன் நாயுடுக்கும் கன்னடனான ராமசாமி நாயக்கரும் இதில் என்ன உரிமை இருக்கிறதுன்னு அப்பயே பேசிவிட்டான் அந்த ஆளு. அப்போ சீமானுக்கு முன்னோடிகள் அவங்கெல்லாம் அப்போ இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள். அடுத்து இந்த மாநாட்டில் சிறப்பாக சொல்கிறது இன்னொன்று, பெண் தொண்டரிலிருந்து பணியாற்ற வேண்டும் இயக்கத்துக்குன்னு ஒரு சுயமரியாதை மாற்றங்கள். அப்போ வந்து ஈரோடு மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்னென்னா, பெண்கள் வேணும். நம்ம வந்து பெண்களிடம் போய் பேசுறது பெண்களிடம் தான் வசதியாக இருக்கும். குடும்ப பெண்களிடம் போய் உரையாடுவதற்கு ஊருக்குள்ளெல்லாம் பேசுகிறது அவங்க தான் சரியாக இருக்கும். புத்தகங்கள் கொண்டு போய் குடும்ப பெண்களிடம் விற்பது இந்த மாதிரிலாம் சரியாக இருக்குன்றதுக்கு ஒரு தீர்மானம்
சங்கத்திற்கு போதிய பண உதவி பெற்று மிஷனரி பெண்கள் மாதிரி படித்த பெண்களை சம்பளத்துக்கு அமர்த்தி கிராமங்களில் உள்ள படியாத திருந்தாத பெண்களுக்கு கல்வியை போதிப்பதுடன் நமது இயக்க கொள்கைகளையும் போதிப்பது ஆகிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் காசு சேர்த்துட்டா அதுக்கப்புறம் நம்ம சம்பளத்துக்கு அமர்த்தியே இந்த மாதிரி ஒரு பரப்புரை செய்ய வேண்டும். மிஷனரி பெண்களைப் போல திருமணம் செய்வதை மறுத்துவிட்ட பெண்களாக அவங்க இருந்துட்டு செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் ஒன்றாகத்தான் பின்னால் மணியம்மையார் வர்றாங்க. அது இது போட்ட தீர்மானம் 30, அவங்க 43 வர்றாங்க. இப்படி 31 தான் முதல் முறையாக எல்லா மதங்களும் மறைந்து போக வேண்டும் என்றும் மதங்கள் ஒழியும் வரை மனிதர்களுக்குள் சகோதரத்துவம் வளராது என்றும் மாநாடு அபிப்பிராயப்படுகிற தீர்மானத்தை 31 போடுறாரு. ஏன்னா நம்முடைய கொள்கை பொது உடைமையாக இருப்பதால் என்ற தீர்மானத்தையும் அதில் போடுறாங்க. சமதர்ம தத்துவமும் பொது உடைமை கொள்கையும் நாட்டில் ஓங்க வேண்டும் என்பதே நமது லட்சியமாய் இருக்கிறபடியால் விதி, கடவுள் செயல் என்பன போன்ற உணர்ச்சிகள் மக்கள் மனதிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ 8ஆம் மாதம் மாநாடு, அடுத்த மாதம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பெரியார் மொழிபெயர்த்து தன்னுடைய குடியரசு ஏட்டில் வெளியிடுறாரு. அதுக்கு இந்திய மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்படவில்லை. முத பெரியார் தான் இந்தியாவில் இந்திய மொழிகள் ஒன்றில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் அவர் தான். அப்போ வெளியிட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளோட மாட்டிக்கிட்டாண்ட நமக்குன்னு கூப்பிட்றாங்க, வா ரஷ்யாவுக்கு பார்த்துட்டு வாங்குறாங்க. பெரியார் போகிறார். ரஷ்யாவுக்கு மட்டும் போகல, உலகம் பூரா ஒரு நாளைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாவே போஸ்ட் அடிச்சிடும் நம்மால். பெரியார் 11 மாதம் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்தார். டிசம்பர் 32 புறப்பட்டவர் 31 இங்கேருந்து புறப்பட்டு நவம்பர் 32 தான் திருப்பியும் வர்றார். துருக்கி, கிரீஸ் எல்லாம் போயிட்டு ரஷ்யாவில் 3 மாதம் இருக்கார். ரஷ்யாவிலிருந்து இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் எல்லாம் போயிட்டு திரும்ப வர்றார். பெரியார் வர்றார். ஆக எல்லாம் அங்கே இருக்கிற சோஷலிச அமைப்புகளை போய் சந்திக்கிறார். அவர்கிட்ட உரையாடுறார். முக்கியமாக சோஷலிச நாடுகள் எல்லா நாட்டுக்கும் போகிறார். சோஷலிச அமைப்புகளை போய் சந்திக்கிறார். அவர்கள் தான் உரையாடுறார். அங்கே இருக்கிற கல்வி முறையை பார்க்குறாரு. அவர் கல்வி முறை என்னவாக இருக்கிறது, எப்படியெல்லாம் கற்பித்தல் முறை இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே வர்றார். இலங்கை வழியாக தான் வர்றாரு. இலங்கை பேருரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா தெரியும். நான்லாம் போய் பார்த்தேன், பொது உடைமை இந்த நாட்டுக்கு வேணும், ஆனால் ஜாதி ஒழிவாமல் பொது உடைமை வராது அப்படின்னு பேசுகிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுனார். ஒன்றும் ரஷ்யாவையே கம்யூனிஸ்ட்டு பார்க்காமலோ புரிந்து கொள்ளாமலோ இல்லை, அது மொழிபெயர்த்ததும் இவர் தான். அந்த மொழிபெயர்ப்பு என்பது கம்யூனிஸ்ட் கட்சி மொழிபெயர்த்த புத்தகம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு ஒரு டிக்ஷனரி வச்சு தான் படிக்கணும். ஆனால் இவர் மிக எளிமையாக அதை மொழிபெயர்த்தார் என்று எஸ்விஆரை அதை குறிப்பிடுறார். இதில் அவர் அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பற்றி சொல்லுகிற போது கம்யூன்னு சொல்லுவாங்க. அதில் கூட உறுப்பினராக முடியாதுன்னு எழுதியிருப்பாங்க. பெரியார் பஞ்சாயத்து உறுப்பினராக கூட ஆக முடியாதுன்னு மொழிபெயர்த்திருக்காரு. இதுதான் மக்களுக்கு புரியும். அவன் கம்யூன்னா என்னன்னு யாருக்கும் தெரியல. பெரியார் அப்படிலாம் மொழிபெயர்த்தவர் பஞ்சாயத்து உறுப்பினராக கூட ஆக முடியவில்லை அப்படின்னு தான் எழுதுறாரு. அப்படின்னு சில 2-3 இடங்களை சொல்கிறார். இந்த இடங்கள்ல அவர் சரியாக அந்த சொற்களை கையாண்டிருக்காரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அடுத்து பொது உடைமையை அவருடைய சுயமரியாதை இயக்கம் பொது உடைமையை சொல்லுகிறது. இன்னொன்று, இந்த காலகட்டம் வரை பெரியார் நேரடியாக அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கெடுப்பதில்லை. 1938 தான் இவர் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதற்கு முன்னால் முற்று முழுதாக எந்த திசை விலகலும் இல்லாமல் சுயமரியாதை பரப்புரை, ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, பொது உடைமை பற்றி மட்டும்தான் பேசியவராக பெரியார் இருக்கிறார். 38 தனித்தமிழ்நாடு சேர்க்கிறது, அதோடு சேர்த்து அந்த வேலை திட்டங்களோடு சேர்த்து கொள்கிறார். இந்த காலங்களை தவிர இதை தவிர வேறு எந்த மாற்றமும் இருப்பதில்லை. அப்போ அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு செய்திகள். ஒவ்வொருவரோடும் எப்படி தொடர்பு வைத்திருந்தார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். இப்போ தமிழ் புலவர்கள்லாம் அவங்களோட என்ன மாதிரி தொடர்பை மெயின்டைன் பண்ணார், அப்போ எப்படி அவருடைய பார்வை இருந்தது. நம்ம கருத்து மோதல் இருக்கும், ஆனால் நம்மளால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு இருக்கும். இவருக்கும் மறைமலடிகளுக்கும் பெரிய கருத்து மோதல். இவனெல்லாம் உயிரோட வச்சுட்டீங்களே, முத்துராமலிங்க தேவர் கேட்டார்னு சொல்லுவாங்க. இமானுவேல் சேகருக்கு எங்கிட்ட உட்காந்து பேசுகிறான், அவனும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு பேசினாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் மறைமலடிகள் நாத்திகம் பேசுவோம், இந்த நாட்டு நடமாட்டத்தை விட்டுட்ருக்கீங்களே நீங்கள்லாம் என்று பேசியதாக ஒரு செய்தி வருகிறது. அது பெரியார் குடியரசில் எழுதுவார். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, அது உண்மையா என்பதை விசாரித்து விட்டு அடுத்த வாரம் இதற்கான இதை எழுதுவோங்கிறாரு. அடுத்த வாரம் எழுதுறாரு, இது முழுமையாக ஒன்றும் செய்தி தெரியல, அப்புறம் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுறாரு.
அதுக்குள்ளே மறைமலடிகள் வந்து சமாதானம் பேசுறது கியா விஸ்வநாத்தை பிடிச்சி அப்படிலாம் இல்லைன்னு ஒரு கடிதம் எழுதி, நான் அப்படி நினச்சிட்டு பேசலை, அப்படி சொல்லலை, தப்பாக அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, வருத்தப்படுகிறேன் அப்படின்னு எழுதுறாரு ஒரு கடிதம். அது வந்து பெரியாருக்கு வர்றதுக்கு முந்திய கியா பேசுக்கு அவசரம். அவர் கொண்டு போய் திராவிடன் பத்திரிகையில் கொடுத்துட்றாரு. அதில் எழுதிடுறான் மறைமலடிகள் மன்னிப்பு அப்படின்னு போட்டு எழுதி விடுறாங்க. அப்புறம் தான் இவர்கிட்ட வருது பெரியார்கிட்ட. பெரியாருக்கு திராவிடனில் வர்றது தெரியாது. அறிக்கை வந்தோடனே சரி போட்டலான்னு குடியரசுக்கு எழுதுகிற போது இது வந்த உடனே பெரியாருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் மறைமலடிகள் சாதாரண ஆள், அவரை போய் எழுதுனா அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அவர் இப்படி எழுதுனது. அதை போய் நம்ம ஆளுக்கு அவர் எப்போவுமே பெரியார் அவர் காலத்தில் அவர் பயன்படுத்திய சொல் வந்து கூட்டுப்பணியாளர்கள் தான் சொல்லுவார். என்னுடைய தொண்டர்கள் அப்படி அந்த வார்த்தையை என்னுடைய கூட்டுப்பணியாளர்கள் தான் சொல்லுவார். அப்போது அந்த வந்து இந்த மாதிரி என்னுடைய கூட்டுப்பணியாளர்கள் மீது நான் அளவு கடந்த நம்பிக்கை வைப்பது சில நேரத்தில் ஆபத்தாக முடித்து விடுவது, இதெல்லாம் ஒரு உதாரணம். அதற்காக நான் நிபந்தனை இல்லாமல் மறைமலடிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதுறாரு. அவர் மன்னிப்பு கடிதம் போட்டதை இவன் பத்திரிகையில் போட்டாங்க. ஏன்டா அதை போய் போடலாமா பத்திரிகையில்? அவர் எனக்கு தனியாக எழுதி கொடுக்குறாரு. நீ என்கிட்ட வந்து கொடுத்துட்டு பேசாமல் இருந்துக்க வேண்டியது தானே. அதில் எழுதுகிறாரு, எனக்கு வந்து அவர் என்னதான் எந்த கருத்தை கொண்டிருந்தாலும் ஒரு பார்ப்பன் இல்லாத அறிஞர், உயர்ந்த தமிழறிஞர். அவரை ஏதாவது இப்படிப்பட்ட சின்ன ஒரு இது காட்டியிருந்தால் கூட போதும், விட்டுருப்போம். அதுக்கு தான் அடுத்த வாரம் பார்த்துட்டு சொல்கிறேன், அடுத்த வாரம் ஒன்று செய்தி வரலன்னு எழுதிட்டு இருந்தேன். நானும் அவருக்கு பதில் எழுத நான் விரும்பவில்லை. ஆனால் அப்படி சொன்னார், விட்டுட்டு நம்மளும் இப்படி பண்ணிட்டானுங்க என்று எழுதுகிறார் மறைமலடிகளை. அதே போல் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தீண்டாமை ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துகிறாங்க. அதில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் அவர் சோமசுந்தர பாரதியார் வந்து காங்கிரஸ்காரர் தான். 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் இருந்துகிட்டே வந்து அவங்களுடைய காங்கிரஸ் இந்திய கொள்கையை எதிர்த்து பெரியாரோடு நின்று போராடியவர். ஆனால் இந்தியா விடுதலை வந்த பின்னால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நான் வரலன்ட்டார் அவர். அப்போ இருந்து வந்தேன், இப்போ நம்ம ஆட்சி வந்துருச்சு, இப்போலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் சோமசுந்தர பாரதியார். அப்போ வந்து அவரை வந்து தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டுக்கு வருகிற போது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தீண்டாமை ஒழிப்பு பிரிவுக்கு தலைவராக இருக்கிறார். அதனால் பெரியார் கூப்பிட்றாரு. உடனே அவர் பேச எதிரிக்கிறப்பயே வந்து இவர் நம்ம ஜீவானந்தம் எல்லாம் சத்தம் போடுறாங்க. அவர் தலைமை தான் கூட காங்கிரஸ்காரர் எது கூப்பிட்டீங்க மாநாட்டுக்குன்னு சத்தம் போடுறாங்க. நாம் எடுத்த கொள்கைக்கு உடன்பாடானவர், எனவே அழைத்திருக்கிறேன், இப்படியெல்லாம் அவன் பேசக்கூடாது, உட்காருங்கலான்னு சொல்கிறாரு. திரும்பவும் பேசுகிறாங்க. பெரியார் ரொம்ப கோபம் வந்துடுது. உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை அறிவோடு இல்லாமல் எப்படி நாம் அழைத்து வந்திருக்கிற அழைப்பாளரை, சிறப்பு அழைப்பாளரை எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாமல் பண்ணுறீங்க, எனக்கு அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. திரும்ப பண்ணுறாங்க. அடுத்த வாரம் குடியரசு எழுதுறாரு. அப்புறம் அதை பேச விட்டுறாங்க, பேசுகிறாரு. அவருக்கும் ஒரு மன்னிப்பு எழுதுறாரு. அதை விட இன்னொன்று, இப்படியெல்லாம் நான் கண்டித்து விட்டாலே உடனே வெளியே போய் எனக்கு எதிராக பேசுவான்னு எனக்கு தெரியும், பலதான் நடந்திருக்குது. இவங்க அப்படி போனாலும் பரவாயில்ல, இதை நான் அனுமதிக்க முடியாது. நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் சிறப்பழைப்பாளர் கூப்பிடுறோம், அவரை அவமானப்படுத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எழுதுறாரு பெரியார். ஏன்னா அப்போ ஜீவானந்தம், வல்லத்தரசுன்னு ஒருத்தர் இருக்கார். வல்லத்தரசு என்பவர் புதுக்கோட்டையில் வந்து தனி அரசு. அப்போ வந்து ஆங்கிலேயன் காலத்தில் தனி சமஸ்தானம். அது எப்படி அங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானம், கொச்சி சமஸ்தானம், அந்த மாதிரி புதுக்கோட்டை மன்னராட்சியில் இருந்தது. புதுக்கோட்டை மட்டும் மன்னராட்சியில் இருந்தது. அதில் புதுக்கோட்டையில் எம்எல்ஏ அவர் வல்லத்தரசு. ஆனால் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார் அவர். ஒரு 2-3 பேர் சேர்ந்து, அப்புறம் இன்னொரு யார் அதில் முக்கியமான 3 பேர், அவங்க அதை ஒட்டி தான் வெளியே போகிறாங்க, அமைப்புட்டு வெளியே போகிறாங்க. சுயமரியாதை இயக்கத்தோடு ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு போகிறார். அவர் காங்கிரஸ்காரர் ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொன்னவர் சுயமரியாதை இயக்கத்துலேருந்து போய் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் சேர்ந்துக்கிட்டார். ஜீவானந்தம் தனியாக ஒரு கட்சி, நாங்கள் அதுக்கு முந்தி பெரியார் சுயமரியாதை சமதர்ம கட்சி என்று ஒன்றை, தனியாக ஒரு அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார் பெரியார். அது வந்து மக்களுக்கு அறிவு வந்த பின்னால் தேர்தலில் போட்டிடுவோன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுக்கு பெரியார் தலைவர், பொதுச்செயலர் வந்து ஜீவானந்தம். அப்போ அவரெல்லாம் விட்டுட்டு போய் கட்சி காங்கிரஸ், நீ காங்கிரஸ்காரனை கூப்பிட்டுட்ட அப்படின்ட்டே போகிறாங்க அவங்கெல்லாம். ஆனால் போய் காங்கிரஸ் சேர்ந்துக்கிறார். அவர் தொடக்க விழா மாநாடு அந்த கட்சிக்கு போகிறாரு. அந்த மாநாட்டுக்கு எஸ்ஏ டாங்கே கூப்பிடுறாரு. அவர் சொல்கிறாரு, எதுக்கு தனி கட்சி, பேசாமல் இதில் வந்து சேர்ந்துருங்கன்னு. தொடக்க விழாவிலே நிறைவு விழாவும் நடந்தது அப்படின்னு எழுதுவாங்க. அன்றைக்கே கட்சியும் முடிஞ்சுது. தொடக்க விழாவிலே கட்சியை முடிச்சுட்டு போய் காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டார். ஆனால் காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு சண்டை போட்டாங்க பெரியார்கிட்ட அவங்கெல்லாம். இப்படி ஒரு வரலாறு உண்டு. எனவே இந்த சுயமரியாதை இயக்கத்தின் பலன்கள் என்பது ஏராளமாக சொல்லணும். அது வந்து அதுக்கான போதிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் நுழைவு போராட்டங்களை பற்றி நம்ம சொல்லி வரணும். ஏன்னா இப்போ அண்மையில் கூட நாம் அதை எழுதியிருக்கோம். அருணன் ஒரு புத்தகம் எழுதினார்,
கடம்பவனம்னு ஒரு புத்தகம் எழுதினார் பேராசிரியர் அருணன். அதில் வந்து கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி தான் எழுதுகிறார். அவர் வந்து மதுரைக்கு பழைய பெயர் கடம்பவனம் என்பது பழைய பெயர். அதனால் அந்த கடம்பவனம்னு போட்டு இங்கே கோயில் நுழைவு போராட்டம் இந்தியாவிலேயே முத இங்கே தான் நடந்தது அப்படின்னு எழுதுகிறார். அவர் வரலாற்று தான் பெரிய பேராசிரியர் அவர். ஆனால் நமக்கு எப்பப்போ நடந்ததுன்றதை பற்றி சுயமரியாதை இயக்கம் எப்படி நடந்து கொண்டது என்பதை பற்றி, அதாவது 1926 முத திருவண்ணாமலையில் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு ஜே.எஸ். கண்ணப்பர் திராவிடன் பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் போகிறார். ஒரு வழக்கு கூட்டமெல்லாம் நடக்குது. கே.ஆர். விஸ்வநாதம் அப்போ சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர் தான். கே.ஆர். விஸ்வநாதம் 27 1000 பேரை கூட்டிகிட்டு போகிறார் மயிலாடுதுறை கோயிலில், மயூரநாதர் கோயில். அங்கே போய் கதவை சாத்திட்டானான். இவர் எல்லாத்தையும் பாடுங்கடா பாட்டு, மணிக்கதவம் தாழ்த்தரவாயின்னு திருவாசக பாட்டு பாடுனாரா எல்லாத்தையும். அப்புறம் அது திறக்காத சைல்டு கேட்டில் உள்ளே போய் போகிறாங்க. அது அடுத்ததாக ஈரோட்டில் நடக்குது ஒன்று, திருவானைக்காலில் நடக்குது. 28 திருச்சி மலைக்கோயில் நடக்குது. ஈரோட்டில் வந்து ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே குத்துசி குருசாமிலாம் நுழையிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது நடந்து 13 வருஷம் கழித்து தான் வைத்தியநாத ஐயர், மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலுக்குள்ளே பூந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் தான் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்ன்ட்டு. அதில் வந்து அவர் 3 பேரை உள்ளே கூட்டிகிட்டு போனார். ஒன்று கக்கன், அது இல்லாமல் 2 நாடார்கள், 3 பேரை கூட்டிகிட்டு தான் கோயிலுக்குள்ளே போனார். ஏன்னா நடையெல்லாம் சாத்தி ராத்திரி எல்லாம் போனதுக்கப்புறம் அப்போ ஆர்எஸ் நாயுடுன்னு ஒருத்தர் அதனுடைய தலைவராக இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கார். பின்னால் நகராட்சி தலைவராகவும் இருந்தார். அவர் ஒரு பேரிஸ்டர் பட்டம் பெற்றவர், பெரிய வசதி, பெரிய பணக்காரரும் கூட. அவர் வந்து நகராட்சி தலைவர் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் அரசே நியமிக்கும், தேர்தல் இல்லாமல் நகராட்சி தலைவர்கள் அப்போ நியமிக்கப்பட்ட காலம். அதனால் எனக்கு வந்து சும்மா வந்து 10 ரூபா மட்டும் சம்பளம் கொடுக்குறாரு. பெரியார் அதெல்லாம் கூடாதுப்பா, உன் அதிகாரி அந்த கமிஷனோட நீ அதிக சம்பளம் வாங்கணும், அப்போ தான் நீ பெரியார்னு அர்த்தம், வாங்கி கூட அதுக்காக நன்கொடை கொடுத்துரு, வாங்காதன்னு எழுதுறாரு. குடியரசு இருக்குது அந்த கட்டுரை இருக்குது. அவர் வந்து அட்லி என்று பிரதமராக இருந்தார். இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்த போது இங்கிலாந்து பிரதமராக இருந்த அட்லியோட வகுப்பு தோழர் அவர். இந்தியாவுக்கு வந்தபோது மதுரைக்கு போய் ஆர்எஸ் நாயுடுவை பார்க்குறாரு அட்லி. இங்கிலாந்து பிரதமர், நம்ம அடிமையாக இருந்த காலத்தில் அவர் வந்து போய் அட்லியை போய் சந்திக்கிறார். அந்த படங்கள்லாம் கூட இப்போ அண்மையில் கூட அவர் வந்தது. அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர். அப்புறம் வந்து இந்த மாதிரி கோயில் நுழைவு போராட்டம் வாங்கங்கிறாரு. இல்லை அப்புறம் வந்து காலம் தாழ்த்திட்டே இருக்கிறாங்க. அப்புறமா வர்றாங்க, எல்லாம் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அடுத்த நாள் வந்து ஐயருங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறான், சாமி தீட்டாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னா கோயிலுக்கு பூஜை செய்ய வரமாட்டோம் என்கிற ஒரே ஒரு சாந்த பையர்னு நினைக்கிறேன், ஒரு ஆளை தவிர, சாந்தப்ப பட்டர் நம்ம ஒரு பேர், அவரை தவிர அவர் வந்து கொஞ்சம் புரட்சிகர சிந்தனை உள்ள பார்ப்பான். நான் பூஜை பண்ணுறேன், யார் வந்தாலும் மனிதனுக்கு தானே, ஒரு இந்துவுக்கு தானே பூஜை பண்ணுறேன், யார் வந்தாலும் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். அவனை தவிர மற்றவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க. இவர் உடனே எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார். சஸ்பெண்ட் பண்ணிட்டு கொடுமுடியிலேருந்து வர சொல்ல ஆளுங்களேங்கிறார். அப்புறம் எல்லாம் வந்து நான் வந்துடுறேன். அந்த மாதிரி இவரை வச்சுட்டு தான் கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. ஆனால் 39 போராட்டத்தை தான் இன்றைக்கு வரைய வரலாற்றில் வந்து நடத்ததாக சொல்கிறாங்களே தவிர, சுயமரியாதை இயக்கம் 1926 தொடர்ச்சியாக நடத்துது. 26ஆம் ஆண்டே 2 திருவண்ணாமலையில் நடக்குது, சுசீந்திரம் என்று. அப்போ வந்து இந்த இதில் இருந்தது, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது சுசீந்திரம். பெரியாருடைய நண்பர் எம்இ நாயுடுன்னு சொல்லுவாங்க, எம்பெருமாள் நாயுடு அவர் பேர், எம்பெருமாள் நாயுடு. அவர் தலைமையில் அங்கே நடக்குது. பெரியார் அங்கே போய் கலந்துக்கிறார் 26. வைக்கம் போர் நடந்து முடிச்சுட்டு வர்றாங்க, அடுத்து அங்கே போகிறார். பிப்ரவரி மாதம் அங்கே நடக்குது, டிசம்பர் அங்கே முடியுது, நவம்பரில் அங்கே முடியுது, அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 மாதத்தில் அது நடக்குது. அங்கே பெரியாரும் போகிறார் அதுக்கு, சுசீந்திரம் கோயில். ரெண்டுமே 26லேயே நடக்குது. ஆனால் 39 தான் வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் வைத்தியநாதர் தான் பண்ணாரும்பாங்க. அதை விட அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, பாப்பா என்னென்ன பண்ணுவோம், அது ஒரு அடையாளம். லா பாயிண்ட் நடேசையர்னு ஒருத்தர் தான், அவன் அந்த கோயிலில் உணர்ந்தவன். வர்ணாசிரம சபையினுடைய தலைவர் அவர் ஒரு பொட்டியை எடுத்துகிட்டு போகிறார். மீனாட்சி நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லுது அப்படின்னு அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டார். மீனாட்சி அதுக்குள்ளே சக்தி பூரா உள்ளே வந்துருச்சான். தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு அங்கே உண்டியில் வச்சு வசூல் பண்ணுறான் அவன். அங்கே வச்சு இவனால் நீக்கிறேன்னு சொன்னோம்னா பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறான் அவனும், நீக்கப்படாதுன்ட்டு வந்து அவனும் சேர்ந்துக்கிறான். அவனும் இப்படியெல்லாம் பாப்பானுங்க செஞ்சுருக்கானுங்க. அப்போ சாமியே பெட்டியில் வந்து சக்தி மட்டும் வந்துருச்சான். சாமி கல் அங்கே தான் இருக்குது, சக்தி மட்டும் என் பெட்டிக்குள்ள வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போய் நம்மளால் அங்கேயும் போய் உண்டியில் காசு போட்டிருக்கிறான். இந்த பொட்டிக்குள்ள தான்டா சாமி இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு பெரிய வசூல் பண்ணிருக்கான் அவன். அந்த மாதிரி அந்த கோயில் நுழைவு போராட்டம் அது வந்து ஒரு சிறப்பாக நடந்த ஒன்று.
இன்னொரு செய்திகள் வந்து மனுசாஸ்திர எரிப்பு போராட்டம். நான் சொன்னேன் 1922 பெரியார் எரிக்கணும்னு சொன்னார்னு சொன்னோம். இதில் திருப்பூர் மாநாட்டில் பேசினாருன்ட்டு. பின்னால் 1927 ஏப்ரல் மாதம் ஒரு மாநாடு, சுயமரியாதை இயக்க பார்ப்பனில்லாத வாலிபர் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்க ஒரு தீர்மானம் போட்டுறாங்க, புராணங்களையெல்லாம் தடை வேணும், மனு சர்மம் புராணங்கள்லாம் தடை செய்ய வேண்டும், அந்த நூலை வைத்திருப்பது குற்றமாக்கப்பட வேண்டும்னு தீர்மானம் போடுறாங்க பெரியார். அதை ஒட்டி தான் இந்த மனுசாஸ்திர எரிப்பு பற்றி பெரியாருக்கு வருது. அதிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சியிலும் கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்டது என்பது 4/12 தான், டிசம்பர் 27 4ஆம் தேதி குடியாத்தத்தில் எரிக்கிறாங்க. அதுதான் செய்தியாக வருது. அதே சமயத்தில் அதே நாளில் இன்னொரு இடத்துல MC ராஜா மனுசாஸ்திரம் எரிக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்களில் எரிக்கப்படுது. பெரியார் அந்த 4ஆம் தேதி எழுதின அறிக்கையிலே சொல்கிறாரு, கடந்த ஓரிரு மாதங்களாக நம்முடைய சுயமரியாதை இயக்க கூட்டங்கள் எல்லாம் நாம் எரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு. MC ராஜாவும் ஒரு இடத்துல, அது குடியரசில் அதுவும் போட்டிருக்காங்க. இங்கே என்னை குடியாத்தில் எரிச்ச அன்னைக்கு இன்னொரு கூட்டத்தில் MC ராஜா எரிக்கிறார். இப்படி ஒரு பெரிய பரவலான ஒரு போராட்டம் நடக்குது. அதே மாதம்தான் அம்பேத்கரும் இருக்கிறார். அங்கே அது டிசம்பர் 25 நம்ம அங்கே இருக்கிறாரு, வடக்கு மகத் மாநாட்டில் இருக்கிறாரு. அது ஒரு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பேசப்பட்டு அப்போது பெரிய செய்தி அது. அதே மாதிரி ஈழவர் மாநாடுன்னு ஒன்று நடக்குது. ஒன்று 1926 நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து ஈழவர் தீயர் அப்படின்னு ஒரு பிரிவு, அதுலேயே சின்ன சின்ன பிரிவு தான். அவங்கெல்லாம் அதுக்கு சகோதரன் ஒரு பத்திரிக்கை நடத்தினா அதுக்கு சகோதரன் ஐயப்பன் ஒருத்தர், கேழப்பன் 2 பேர், பெரியாரோடு இந்த வைக்கம் போராட்டத்தில் இருந்தவங்க, பெரியாருக்கு உற்ற நண்பர்கள் 2 பேரும். அவங்க ஒரு மாநாடு அதை கூட்டுறாங்க. அப்போ என்ன மாநாடுனா, இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதுன்னு தீர்மானம் போடுறாங்க. அப்போ எந்த மதத்துக்கு போவதுன்னு முடிவு பண்ணல, பெரியார் தலைமையில் நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. யாருன்னா, கிறிஸ்துவ பாதிரி வந்து பேச சொல்கிறாங்க, இஸ்லாம் முல்லாவை பேச சொல்கிறாங்க, சீக்கிய மதகுரு வந்து பேசுகிறாரு, பௌத்தர் பிக்கு வந்து பேசுகிறாரு. எல்லாம் பேசணுன்னா கடைசியாக பெரியார் வந்து அதுக்கு முடிவு சொல்லணும், இவர் தான் தலைவர். அப்போ கடைசியாக வந்து இதெல்லாம் சரியில்லைப்பா, இந்த மதமெல்லாம் சும்மா பண்ணிட்டுருக்குது, இங்கேயும் இந்த ஊர்லேயும் பர கிறிஸ்தவம் வந்துட்டான், இந்த கிறிஸ்தவம் இருக்கிறான், வேதங்கட்டி என்னமோன்னு சொல்கிறார் ஐயா, ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் இருக்கான், அது நம்ம மாதிரி ஆயிடுச்சு, புத்த மதம் இப்படி ஆகி போச்சு, அது ஒன்றும் ஆகலை, இஸ்லாமுக்கு போகிறது தான் சரி என்று நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ வாசகத்தை மாற்றுறாங்க, இந்து மதத்தை விட்டு வேறு எந்த மதத்துக்காவது போவதுன்னு தீர்மானம் பண்ணுறாங்க. அந்த ஒட்டுமொத்த ஜாதியே மரமாதுவது, அந்த தீயர் சமுதாயத்தில் அத்தனை பேரும் மதம் மாறுவது என்று தீர்மானிக்கிறார்கள். அன்றைக்கே 300 பேர் வந்து இஸ்லாம் இதில் போய் சேர்றான், இஸ்லாமில் சேர்றான். அது ஒரு பிரச்சனையாகுது. இந்த மதமாற்றம் என்பது 1926 நடக்குது. அந்த மாநாட்டுக்கு பெரியார் தான் தலைமை தாங்கிறார். இன்னொன்று, நடிகர்கள்லாம் இது கொண்டு வந்துட்டான்னு சொல்கிறாங்க, அரசியலுக்கு வந்துட்டாங்கன்றது. முதல்ல காங்கிரஸ் தான் நடிகர்களை KP சுந்தராமலை வச்சு கூட்டம் போடுறாங்க. அந்த அம்மா வந்து சுயமரியாதை இயக்கத்தை கண்டித்து பாடுவதுங்கிறத அவங்ககிட்ட வச்சு பாட்டு எழுதி கொடுத்து பாட வைக்கிறாங்க. ஆனால் பாப்பானால் பொறுத்துக்க முடியல, புகழ்பெற்ற பாடகி ஆயிடுறாள்ன்ட்டு, இவ என்ன ஜாதி, ஒன்றுக்கு இல்லாத ஜாதி, இந்த ஜாதி சேர்ந்தவோ அந்த ஜாதி சேர்த்துன்னு எழுதுகிறாங்க. அப்போது சுந்தராம்பாளுக்கு ஆதரவாக சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாடு முழுக்க பண்ணுது. நம்மளை திட்டிருக்குண்டா, அவள் யார், நம்மளால் பார்ப்பன் இல்லாத பெண், அவளை வந்து பாப்பானுங்களாம் ஆனந்த விடன்லேயும் கல்கின்னு எழுதுகிறான், அவங்கள ரொம்ப இழிவாக எழுதுகிறான். உடனே அது தமிழ்நாடு முழுக்க அதை பற்றி ஒரு ஆதரவு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அப்புறம் அமைதியாகுது. அப்படி அதே மாதிரி தான் இவரும் மறைமலடிகள் ஒரு புத்தகம் எழுதுறார், அறிவுரை கொத்துன்னு ஒரு புத்தகம். அதில் ஒரு மேல் நாட்டாரம் கீழ் நாட்டாரம்னு ஒன்று இருக்கும். அதில் வடமொழியை பற்றிலாம் விமர்சனம் இருக்கும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார், வடமொழி பேசுனா சீக்கிரம் செத்து போயிடுவான்னு எழுதியிருப்பார் இதில். அதாவது விரைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது தமிழில் விரைவு. இதில் சமஸ்கிருதத்தில் வடமொழி இல்லாமல் துரிதம்னு சொல்கிறோம். வடமொழி உச்சரிப்பு துவரிதம் அப்படிங்கிறது அது உச்சரிப்பு இருக்குது. நாம் நெஞ்சுன்னு சொல்கிறோம், இதயம்னு சொல்லுவோம், அது ஹிருதயம்னு தான் சொல்லணும். விரைவுன்னு சொல்கிறது எவ்வளோ எளிமையாக இருக்கிறது, அது துவரிதம் என்று சொல்வது எவ்வளோ சிரமமாக இருக்கிறது. இதயம் என்று நெஞ்சு என்று சொல்வது எவ்வளோ எளிமையாக இருக்கிறது, ஹிருதயம் என்று சொல்வது எவ்வளோ சிரமப்பட்டு சொல்லணும். இந்த மொழியை பேசினா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, தமிழ் பேசுனா நீண்ட நாள் வாழலாம்லாம் எழுதுறாரு. அது கல்லூரியில் பாடமாக வைக்கப்படுகிறது. உடனே பாப்பாலாம் போகிறோம், இந்த மாதிரி எங்கள் சமஸ்கிருதத்துக்கு கேவலப்படுத்தி எழுதியிருக்காரு, எடுக்கணும் அப்படின்ட்டு. சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போடுது, அந்த புத்தகம் இருக்கணும்னு போடுது கூட்டம்.
புத்தகம் அப்போ தொடர்ந்து ஆணையிட்டு தொடர்ந்து இருக்கும்ட்டாங்க. அது மாதிரி பெரிய எழுச்சி வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் அறிவுரைக்கு ஒத்து தொடர்ந்து பாட்டு நூலில் இருக்க வேண்டும். இன்டர்மீடியட்டில் ஒரு சப்ஜெக்டாக வைக்கிறாங்க. அப்போ இன்டர்மீடியட்னு ஒன்று இருந்தது பியூசிக்கு முன்னால். அதில் வச்ச போது அதற்கான போராட்டம். அது வந்து வேணா அவர் ஒரு வேளை நமக்கு ஆகாதவராக இருக்கலாம், நம்ம கருத்துக்கு எதிரானவராக இருக்கலாம். ஆனால் தமிழன் அவ்வளோதான் பெரியார் எனக்கு. பார்ப்பன் இல்லாதவன் அவன் சுயமரியாதை. ஆனால் தமிழ் மொழி அதை பற்றி பண்ணுறாங்கிறதுக்கு தான் சுயமரியாதை திருமணம் வந்து நம்ம சொன்னோம். அந்த முதல் சுயமரியாதை திருமணம் நடந்தது என்பது வந்து ஒரு முதல் சுயமரியாதை திருமணம் சுக்குல்நத்தத்தில் நடந்தது அல்ல. அதுதான் அதுக்கு முந்தைய நிறைய திருமணம் நடக்குது. குடியரசுலேயே இருக்குது. ஆம்பூரில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, சேலத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சேலத்தில் வரதராஜன் நாயுடைய மைத்துனர் வீட்டு திருமணம். ஆனால் பெரியார் எழுதுகிறாரு, முதல்ல பார்ப்பனரை விளக்க வேண்டும், புரோகித பகிஷ்கார சங்கம்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ பாப்பான் விட்டு பண்ணுறான். அப்போ பெரியார் சொல்கிறாரு, அவங்க அந்த என்னமோ நாயுடு ஒரு பேர், அவர் பார்ப்பானையை விட 3 மடங்கு பெரிய நூலை போட்டுக்கிட்டு பூநூலாக போட்டுக்கிட்டு பாப்பானை விட 5 மடங்கு சத்தமாக சமஸ்கிருத மந்திரம் சொல்லி தான் அந்த கல்யாணம் நடந்தது. அது எப்படி சுயமரியாதைக்கு உருவாகணும்னு அதை எழுதிட்டு பாப்பான் இல்லாமல் நடந்தது, பார்ப்பன புரோகிதரை விலக்கி விட்டார்கள், மகிழ்ச்சி. ஆனால் இப்படி பண்ணுறான், அது என்னடா சுயமரியாதை திருமணம் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் சமஸ்கிருத மந்திரங்களை விடுறாங்க. இதில் தான் எதுவும் இல்லாமல் நடந்தது சுக்குல்நத்தில் நடந்த திருமணம். அதில் என்னென்னா மணமகள் வந்து, அதாவது நடந்தது 1928, மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 90 வருஷம் 95 வருஷத்துக்கு முன்னால். அதில் மணமகள் வந்து ஒரு கவிதை எழுதி அதை இசையமைத்து பெரியாரை வரவேற்று ஒரு பாட்டு பாடுறான். மணமகள் பெரியார் வர்றப்போ மணமகள் பாட்டு பாடி பெரியாரை வரவேற்கிறாங்க. பெரியார் வந்து மேடையில் உட்காந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதை பற்றி படிக்கிறப்போ ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த மணமகளே இப்போ வந்து பொண்ணு வந்து வெளியே வந்தால் கூட சண்டை போடும், டே ஒட்டப்பில் போய் எங்கே போகுது பாரு அப்படின்னு பேசுவான். ஆனால் அவ்வளோ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெரிய நிகழ்ச்சி, அந்த இடம் பார்த்தோம். இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த மைதானம். வந்து அவர் பெரிய அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கார் அவர். அதனால் அவருடைய வீடெல்லாம் பழைய வீடு போயிடுச்சு. இப்போ வந்து இப்போ டெரஸ், இப்போ காங்கிரீட் போட்டு கட்டியிருக்காங்க இப்போ வீடு. முதல்ல வேறு அந்த சுண்ணாம்பாக இருந்துன்னு சொன்னாங்க. அவன் மகன்லாம் அப்போ இருந்தார், அதுக்கப்புறம் தான் இறந்தார். நான் திருமணம் செய்தவருடைய மகன் அப்போ இருந்தார், அவரை பார்த்தோம் நாங்கள். அங்கே பக்கத்தில் ஆமணக்கு நத்தன ஒரு ஊர், அங்கே நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறப்போ அந்த ஊருக்கு போனோம். அப்போ வந்து அந்த அவ்வளோ பெரிய ஊரில் வந்து அவர் அந்த குடியரசுல எழுதுகிறாங்க. உடனே ஒருத்தன் குத்து விளக்காது பற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறான், தீப்பெட்டி கேட்குறான். உடனே மணமனுடைய அப்பா சொல்கிறார், ஏய் வைத்தியக்காரா, பட்ட பகலை அவன்டா விளக்கு வைப்பான் எடுறா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அதனால தான் அந்த திருமணம் வந்து பெருமையாக பேசப்படுகிறது. மற்றெல்லாம் பேருக்கு பாப்பம் இல்லாமல் நடக்கிறது. இது வந்து முழுமையாக சடங்குகள் இல்லாமல் எல்லாம் இல்லாமல். ஆனால் பெரியார் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு. அது இருக்குது, அந்த திருமணத்தில் பதிவாயிருக்கு. அப்போ என்ன, அந்த அடைப்புக்குறியில் குடியரசில் போடுறாங்க, அந்த 7 அடி வந்து தாலி கட்டாவிட்டால் செல்லாது என்று சொல்லப்படுவதால் அது மட்டும் நடத்தப்பட்டதுன்னு குடியரசில் எழுதுகிறாங்க. சட்டப்படி செல்லாமல் போயிட்டு என்னடா பண்ணுறது கல்யாணம் பண்ணி, அதனால் நான் வந்து 7 அடி வந்து தாலி கட்டப்பட்டதுன்னு குடியரசில் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்படி ஒரு திருமணம். அதனால தான் அது பிரபலமாக பேசப்படுது. 1928 நடந்த திருமணம் அது. அப்படி ஒரு திருமணத்தை நடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி எது மாற்றவே முடியாது என்று கருதி கொண்டிருந்தார்களோ, எது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் அது நமக்கு ஆபத்தாக முடியும் அல்லது ஊழலால் எதிர்ப்புக்கு ஆளாகும் என்று கருதினார்களோ அத்தனையும் செய்தாருங்கிறது தான் உள்ள சிறப்பு. அதுதான் உங்களுக்கு சுந்தரவடிவர் எழுதியிருக்கார். அவர் எப்படி அவருடைய நினைவுகள், அவர் செங்கல்பட்டு மாநாட்டுக்கே போகிறார். செங்கட்டு மாநாட்டில் அவர் அறிவிச்சிருந்தாராம், பெரியார் அறிவிக்கிறார், விருதுநகர் நாடார் சமையல் அப்படின்னு அறிவிச்சிருந்தாராம். அப்போ வந்து நாடாருங்க ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கிற காலம் அது. அப்போ நாடார் சமைக்கிறாங்க, வரதுனா வாங்க எல்லாம் கல்யாணம். அப்போ நான் போய் சாப்பிட்டு, இது கொஞ்ச நாள் அதை சொல்லாமே இருந்த மாநாட்டுக்கு போனால் எங்கள் வீட்டிலலாம் அடிப்பாங்கன்னு சொல்லாமல் இருந்து பின்னால் தெரிந்து கொண்டார்கள்னு எழுதுறாரு அவர். அதுக்கு அடுத்தது இங்கே பண்ணுறப்போ ஈரோடு அடுத்து 29 30ஆம் ஆண்டு ஈரோட்டில் நடக்குது. ஈரோட்டில் சொல்கிறாரு, நாடார்கள் சமையலும் ஆதி திராவிடர்கள் பரிமாறுதலோடு நடக்கப்படும். விருந்து நடக்கும், அந்த உணவு போடுவாங்களா அங்கே எல்லாத்துக்கும். இப்போ வந்து உணவு வந்து அங்கேயே பந்தலில், நம்மால் வெளியே போனால் சண்டை போட்டுக்குவாங்க, ஊரில் போய் வெளியே விட மாட்டாங்களாம். மாநாட்டு பந்தல் விட்டு நாடகம் போட்டுருவாங்களாம், இரவு பூரா நாடகம் நடக்குமா, நீ இங்கேயே படுத்துக்கோ, வெளியே போயிடாது, போனால் சண்டை போவோம், கோயிலில் போய் சண்டை போடுவோம் நம்மால். அதை தடுப்பதற்காக இரவுலேயே 3 நாடகம் நடக்குமா. ராதா நாடகம், இந்த மாதிரி நம்ம பழைய நடிகர்கள்லாம் அந்த மாதிரி நடக்கிறது, அப்படி நாடகங்கள் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு முறை அந்த உணவில் கூட ஒவ்வொன்றிலையும் எதெல்லாம் ஊரில் வந்து கூடாது முடியாது தவறானது என்று சொல்லுகிறார்களோ அது மனித
சமத்துவத்திற்கு எதிராக இருந்தால், ஒருவனை இழிவுபடுத்துவதாக இருந்தால் அதை மாற்ற வேண்டும். அவ்வளோதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. அதாவது இன்னொன்று நான் அதையே சொல்லிடுறேன். இந்த விடுமுறையை பற்றி அவர் பெரியார் இந்த விடுமுறை விடுவதை பற்றிய ஒரு கருத்து முதல்ல போடுறாங்க. ஈரோடு விருதுநகர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாரு. 3 இடங்கள்ல அந்த மாநாடு போடுறாங்க. என்னென்னா 40ல் இரட்டை வாக்குரிமை பற்றி பல பேருக்கு தெரிந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இரட்டை வாக்குரிமை என்ற ஒரு முறை 40ல் பெரியாரை தலைவரானார். நீதி கட்சியில் அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீதி கட்சி ஆதரிக்கிறது. புபுலி அரசர் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஆதரவாக அறிக்கை கொடுக்குறார். அவர் வெளிநாடு போய் தென்னாப்பிரிக்கா போகிறார். அங்கேருந்து அறிக்கை கொடுக்குறாரு. அங்கே திரும்பி வந்த உடனே அதுக்கு முந்தைய ராஜாஜி கூப்பிட்டு இந்த ஜமீன்தார்லாம் மிரட்டிட்டான். உன் நிலத்தை பூரா நாங்கள் அரசாங்கம் எடுத்துக்க போகிறோம், ஜமீன்தார் ஒழிப்பு திட்டம் கொண்டு வர போகிறோம். ஏன்னா அது சுயமராய இயக்கத்தினுடைய திட்டங்களில் ஒன்று. அதாவது ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படின்னு வேண்டாம், அவன் எதுக்கு அவன் ஊரில் பெரிய மனுஷனாக இருந்துட்டு மக்களை சுரண்டுகிறான் என்பதாலே ஒரு மாநாடு சேலத்தில் தான் முதல்ல ஜமீன்தார் ஒழிப்பு மாநாடு போடுறாரு. இந்த மாநாட்டில் அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பொபுலி அரசர், சென்னை மேயராக இருந்தவர் ராஜா சார் முத்தைய செட்டியார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நாட்டுக்கே, நம்முடைய நாட்டுக்கே முதலமைச்சராக ஒரு ஜமீன்தார் இருக்கிறார். நம்ம தலைநகருக்கு தலைவராக ஒரு லேவாதேவிக்கார் இருக்கிறார். இது என்ன ஜனநாயக நாடா, இல்லை பணக்காரன் திமிரில் பணத்திமிரலும் என்னமோ திமிரலும் இது இருக்கிறவன் ஆட்சி பண்ணுற நாடா என்று எனக்கு 2 பேர் நீதி கட்சிக்காரர். பெரியார் நீதி கட்சியை ஆதரிக்கிறாரு. ஆனால் அவன் என்னடா வர்றான், அவனுக்கு என்ன அறிவு திறமையால் அவன் தான் பணம் இருக்குது, அதனால் ஆகிட்டான், அவன் தலைவர் ஆகிட்டான், அதனால் தேர்ந்தெடுத்தார் என்று பெரியார் விமர்சனம் செய்கிறார். அதே இதை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது ராஜாஜி சொல்கிறாரு, ஜமீன்தார் ஒழிப்பு பண்ண போகிறோம், ஒழுங்காக இந்திய எதுக்கூடாதுன்னு சொல்ல ஒவ்வொரு அரசர்கிட்ட, இல்லைன்னா நான் ஜமீன்தார் ஒழிப்பு கொண்டு போகிறேன். ஜமீன்தார் மிரட்டுறான். இப்போ ஜமீன்தார்லாம் போய் அவன் சொல்லலாம், ஏப்பா வம்பு பண்ணுற பண்ணிகிட்ருக்குறேங்கிறான். அவர் கோபத்தில் நீதி கட்சி தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. சில மாதங்கள் நீதி கட்சிக்கு தலைவர் இல்லாமல் இருக்கிறது. தலைவரே இல்லை. ஏன்னா அவர் போயிட்டார், புது தலைவர் தேர்ந்தெடுக்கலை. யாரை போடுறதுனே தெரியல. எல்லாம் அவன் ஏன்னா ஆட்சியில் தோற்று போயிட்டால் வரமாட்டான்ல யாரும். அப்போ தோற்று போயிடுது நீதி கட்சி. அப்போ உடனே பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் தலைமை தாங்கன்னு. நமக்கு இந்த அரசியல் கட்சியெல்லாம் லாய்க்கப்படாது, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்கிறது, நான் வேணால் தலைவராக வர்றேன், இனிமேல் தேர்தல் நிற்கக்கூடாது அப்படின்னு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. அதை ஒத்துக்கிட்டு ஒரு தலைவராக்குறாங்க பெரியார். அப்போ அவர் அதுக்குள்ளே தான் இந்திய எதிர்ப்பு போராட்ட சிறையில் இருக்கார். சிறையிலேருந்து படிக்கார். 30 வெளியே வர்றாரு. வெளியே வந்த பின்னால் தான் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு கோரிக்கை மாற்றப்படுகிறது. அப்போ நீதி கட்சியினுடைய நிர்வாக குழு தான் தீர்மானம் போடுது. தமிழ்நாடு தமிழருக்கு என்பது சென்னை மாகாணத்தில் இணைந்திருக்கிற மற்றவர்களை விலக்கி வைப்பது போல் ஒரு உணர்வை உண்டாக்குவதால் அதை திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றணும்னு நீதி கட்சியினுடைய நிர்வாகக்குள்ள ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு பெரியார் திராவிட நாடு திராவிடருக்கு என்று தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மாற்றிக்கிறார். அப்புறம் நடந்த முதல் மாநாடு திருவாரூரில் தான் பெரியார் தலைமையில் நடக்குது. இந்த மாநாட்டில் அவர் கொண்டு வந்த தீர்மானம் இந்த பூனா ஒப்பந்தத்தால் இரட்டை வாக்குரிமை தனித்தொகுதி முறை போய்விட்டது, நம்ம மாகாணத்திலேயாவது வேணும், நீ வேறு எங்கேயோ வச்சுக்கணும் பண்ணிட்டு போ, எங்கள் மாகாணத்துக்கு அது வேணும்னு ஒரு தீர்மானத்தை அவர்கள் அதில் கொண்டுறாங்க. ஸ்ரீன்னு இனிமேல் யாரும் போடக்கூடாது, திருமதி என்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற இதாக தான் போடுறாங்க. அதே போல் அரிஜனங்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுவதை மாற்றி ஆதி திராவிடன் என்ற பெயரால் அழைக்கப்பட வேண்டும். சென்சஸில் இனிமேல் சென்சஸ் வருகிற போது அது சென்சஸில் உங்களை யாருன்னு கேட்டால் திராவிடர் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள், யாரும் தங்களை இந்துக்கள் என்று சொல்லக்கூடாது என்றும். என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்தாற்போல் வரும் மக்கள் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் சென்சஸ் என்பதில் திராவிட மக்கள் தங்களை திராவிடர்கள் என்றே சொல்ல வேண்டும் என்றும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்வதோடு, எண்ணிக்கைக்காரர்கள் மதம் என்ன என்று கேட்டால் திராவிட சமயம் என்று சொல்லலாமே ஒழிய இந்து சமயம் என்று சொல்லக்கூடாது என்றும் வேண்டிக் கொள்ளுகிறதுன்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் யாருன்னா அண்ணல் தங்கோ. திராவிடர்கள் தான் சொல்லணும்னு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருவர் பெரியார். திராவிடர்கள் பேர் வச்சு பிடிக்காம தான் கட்சி விட்டு போயிட்டாருன்னு அவர் சொன்னார். அதுக்கு முந்தையே போயிட்டார் அவர். இப்படி ஒரு கூட தான் அந்த தமிழ் கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இவர் அண்ணல் தங்கோ. அப்புறம் அந்த மாதிரி தீர்மானம் போட்டுறது. அதோட இந்து சமய அறநிலைத்துறைன்னு இருக்கக்கூடாது, வேறு பேர் வெய்யின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. நாங்கள் இந்துக்களே இல்லை, எங்களுக்கு எதுக்கு இந்து சமயம்,
தென்னிந்தியாவில் இந்துக்கள்னு யாரும் கிடையாது, அது முக்கியமாக தமிழ்நாட்டில் கிடையாது. எங்களுக்கு இந்து சட்டம் திராவிட சமத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சர்க்காருக்கு அறிவிக்கவும், நம்ம சமூகத்துக்கு ஒத்ததான வேறு சட்டம் திருத்தி அமைப்பதற்காகவும் கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது என்ன அதில் போடுறாருன்னா, லீவ் வந்து மத சம்பந்தமான விடுமுறைகளை விடக்கூடாது என்று தீர்மானம் 29ல் இதில் 31 இந்த மாநாட்டில் போடுறார். விருதுநகர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. 3 இடத்துல போடுறாரு. அதுக்கப்புறம் திராவிடர் கழகம்னு பெயர் மாற்ற மாநாட்டிலையும் தீர்மானம் போடுறாங்க. மத பண்டிகைக்கு லீவ் விடக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. மீண்டும் அண்ணா வந்து ஈரோட்டில் ஒரு சிறப்பு மாநாடு, அண்ணாவுக்கு பெட்டி சாவி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அது தலைமை அவருடைய தலைவர் அவருன்னு அவர் சொன்னாங்கன்னா, அது பெட்டி சாவியை அண்ணா சொன்னார், பெட்டி சாவியை கொடுத்தாரு, அதுக்காக எப்பவும் நான் திறந்துட்டு இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் சாவி தான் கிட்ட கொடுப்பாரு, பொட்டி பெரியார் தான் வச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அது பேசுவார். அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த மாதிரி மத சம்பந்தமான விடுமுறை விடக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே அண்ணாவுக்கும் அப்போது அறிக்கை விட்டார் பெரியார், இல்லை நீங்கள் வந்து மத சம்பந்தமான விடுமுறைகள்லாம் விடக்கூடாது, அதுக்கு வேறு நாள்னா 10 நாள் சேர்த்து சிறுவிடுப்பு கொடுத்துருங்கன்னு போடுறாரு. இதில் அந்த தீர்மானம் அந்த அந்த சொற்கள் சிறுவிடுப்பு என்ற சொல்ல தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் கொடுத்துருங்க என்று சொல்லுகிறார். ஆனால் அண்ணா வந்து என்ன பண்ணுறார், திருப்பியும் வந்து அதை எழுதுறாரு. அது ஆவணியா விட்டோம் கோகுலாஷ்டமி எல்லாத்துக்கும் லீவ் விடுறாரு. அண்ணாவும் அறிவு விடுறாரு. அப்புறம் பெரியார் அதுக்கு ஒரு அறிக்கை எழுதினார், உனக்கும் பேபே உங்கள் அப்பனுக்கும் பேபே என்பார்கள், அண்ணாதுரை நமக்கு பேபே காட்டி விட்டார் அப்படின்னு எழுதுறாரு. திமுக ஆதரிச்சிட்ருக்கார். ஆனால் அதாவது வித்தியாசமான தலைவராக இருந்தார் பெரியார் என்பதற்கு திமுக ஆட்சிக்கு 67 வந்தது ஆதரிப்பு தெரிவித்தார். 29 பிப்ரவரியில் நாகர்கோவில் இடைத்தேர்தல், நேசமணி இறந்துட்டார், அவருக்கு பதிலாக இடைத்தேர்தல், காமராஜர் போட்டிடுறாரு காங்கிரஸ் சார்பாக. அப்போ பெரியார் அறிக்கை விடுறாரு, இந்த வெண்மணியெல்லாம் நடந்து ஹாஸ்பிட்டல் இருக்கார் பெரியார், நான் வந்து மரணப்படுக்கையிலிருந்து எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுறாரு. அதை தயவு செஞ்சு அவரை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது, திமுக நிற்கக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. நான் உங்களுக்கு உதவி செய்தவன் அல்ல, ஏன்னா அந்த எலெக்ஷனில் பெரியார் காங்கிரஸ் தானே வேலை செஞ்சார்,